2022 பேப்பர்ல 2022 பேப்பர்ல நாங்க பார்க்க வேண்டியது 31ல இருந்து நினைக்கிறேன். அப்ப 31ல இருந்து தான் நீங்க பார்க்கலாம். சரி, 2022 பேப்பர்ல அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. சரி, அப்ப பார்ப்போம். 31வது நிறுவனம் ஒன்றின் முகாமை கணக்கீட்டு தகவல் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை. சரியா? முதல்ல கணக்கீட ரெண்டா பிரிக்கலான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்கீட ரெண்டா பிரிக்கலாம். என்னது? நிதி கணக்கீடு, நிதி கணக்கீடு. இரண்டாவது முகாமை கணக்கீடு. சரியா? இவர்ல பிரதானமா இருக்க வேற்றுமை நிதி கணக்கீடுன்றது உள்ளக நிதி கணக்கீடுன்றது வெளியக தரப்பினருக்காக தயாரிக்கிறது. மெயினா சொல்ல போனோம், வெளியக தரப்பினருக்காக தயாரிக்கப்படுவது. பட் இத யாரு யூஸ் பண்ணலாம்? உள்ளக தரப்பினரை யூஸ் பண்ணலாம். பட் பிரதான பர்பஸ் சொல்றோம், பிரதான நோக்கத்தை சொல்றோம். அதனுடைய அர்த்தம் உள்ளக தரப்பினர் பயன்படுத்த இயலாதுன்னு இல்ல, உள்ளக தரப்பினர் பயன்படுத்தலாம். பட் வெளியக தரப்பினருக்காக இதை தயாரிக்கிறது. முகாமை கணக்கீடுன்றது தனிய உள்ளக தரப்பினருக்காக தயாரிக்கப்படுவது. உள்ளக தரப்பினர் தயாரிக்கப்படுவது. நிதி கணக்கீட்டுல வரலாற்று தகவல் மாத்திரமே பயன்படுத்தப்படும். வரலாற்று தகவல் தான் நடந்து முடிந்த தகவல். வரலாற்று தகவல் சொல்றது நடந்து முடிந்த தகவல், கடந்த கால தகவல்கள். அதாவது வரலாற்று தகவல் என்று கடந்த கால தகவல் அவங்களை சொல்லலாம். நடந்து முடிந்த தகவலை பயன்படுத்தி தான் நிதி கணக்கீடு தயாரி. பட் முகாமை கணக்கீடுன்றது முகாமை மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ன்றது ப்ரெடிக்ட் பண்றது, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது. அப்ப நம்ம கடந்த கால எதிர்கால எல்லா தகவலையும் யூஸ் பண்ணுவோம். கடந்த கால எதிர்காலன்னு எல்லா தகவலையும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ன்றதே நம்ம ப்ரெடிக்ட் பண்றது. அதுதான் அக்கௌண்டிங் 3 இருக்கு. ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. இந்த முகாமை கணக்கீட்டுக்குள்ள ஒரு கேட்டகரிக்குள்ள ஒரு இது ஒண்ணு வரும். என்னதுன்னா காஸ்ட் அக்கௌண்டிங், அதாவது கிரைய கணக்கீடு. அந்த கிரைய கணக்கீடுன்றது அது உங்களுக்கு அந்த கிரயம் சம்பந்தப்பட்ட இதுகளுக்காக இருக்கிறது. இப்ப இதுக்கு வரும் மெயினா இருக்க நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடுக்கு வரும். அப்ப முகாமை கணக்கீடு மெயின் பர்பஸ் உள்ளக தரப்பினருக்கு தயாரிக்கிறேன்னு சொல்றது ரீசன். உள்ளகத்துல இருக்காங்க, வணிகத்துக்கு உள்ள இருக்க முகாமையாளர்கள் சில டிசிஷன் எடுக்கணும். வணிகம் எந்த நிலையில இருக்கு, அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன முன் வைக்கலாம், இந்த ப்ராடக்ட லான்ச் பண்றாங்க, இப்ப அதை லான்ச் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையான்றதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்காகத்தான் உள்ளக தரப்பினருக்காக தயாரிக்கிறேன்னு சொல்றது. அதுக்கு கடந்த கால எதிர்கால எல்லா தகவலும் யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்டிஷன் இல்லை. பட் நிதி கணக்கீடு வரலாற்று தகவல் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சட்ட ரீதியான தன்மை கொஞ்சம் பின்பற்றப்படும். சட்ட ரீதியான தன்மை பின்பற்றப்படும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பின்பற்றும், சில கான்செப்டை ஃபாலோ பண்ணுவோம், அக்கௌண்டிங் கான்செப்ட். அதே மாதிரி இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நாங்க பின்பற்றுவோம் நிதி கணக்கீடு தயாரிக்க. காரணம் என்ன? இதை நாங்க வெளியக தரப்பினரான அக்கறை செலுத்தும் பிரிவினர் தீர்மானம் எடுக்கிறதுக்கு வழங்குறோம். வெளியக தரப்பினரை தாக்கம் செலுத்துற கணக்கீடு இது. சட்ட ரீதியான தன்மையை நாங்க பின்பற்றுவோம். ஆனா முகாமை கணக்கீடுல சட்ட ரீதியான தன்மை என்ன செய்யாது, பின்பற்றப்படாது. முகாமை கணக்கீடுல சட்ட ரீதியான தன்மை என்ன செய்யாது, பின்பற்றப்படாது. ரீசன் என்னன்னா, இது முகாமை கணக்கீடு உள்ளக தரப்பினருக்காக மட்டும் பின்பற்றுறது. அப்ப எந்த ஒரு சட்ட ரீதியான தன்மையை யோசிச்செல்லாம் செய்யறதில்லை. என்னோட விருப்பப்படி நாங்க கணக்கை தயாரிக்கலாம். அதே மாதிரி நிதி கணக்கீடு வருடத்துக்கு ஒரு முறைத்தான் தயாரிக்கப்படும். வருடத்துக்கு ஒரு முறை மீன்ஸ் 12 மாதத்துக்கு ஒருக்கா தான் தயாரிக்கப்படும். ஆனா முகாமை கணக்குன்றது பல முறை தயாரிக்கலாம். அதுக்கு ஒரு லிமிட் இல்லை. 2 தரம் தயாரிக்கலாம், 5 தரம் தயாரிக்கலாம், 6 தயாரம் தயாரிக்கலாம். அது உங்களோட விருப்பம். முகாமை கணக்கீடு ஒரு வருஷத்துக்கு இத்தனை கணக்கு தான் தயாரிக்கணும்னு ஒரு லிமிட்டும் இல்லை. ஆனா நிதி கணக்கீடுன்றது 12 மாசத்துக்கு ஒருக்கா தான் நீங்க தயாரிக்கலாம். வருடத்துக்கு ஒருக்கா தான் தயாரிக்கலாம், 12 மாசத்துக்கு ஒருக்கா தான் தயாரிக்கலாம் நிதி கணக்கீடு. பிகாஸ் முகாமை கணக்கீடு ஏன் பல முறை தயாரிக்கலாம்? முகாமை கணக்கீடு நான் சொன்னேன், வணிகத்துல குயிக் டிசிஷன் எடுக்கணும். இப்ப நிதி
கணக்கீடுன்றத ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நமக்கு தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சில டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இயலாது ஸ்டேட்மெண்ட்ஸ் பாக்குறதுக்கு. சோ முகாமை கணக்கீடு அப்படி இல்லை, 3 மாசத்துக்கு ஒருக்கா வேணாலும் நாங்க கோட்டருக்கு ஒருக்கா வேணாலும் தயாரிச்சு வரலாம். அப்படி தயாரிக்கிறது மூலமா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து எங்களுக்கு சில குறுங்கால தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் உடனடி. அதுக்கு முகாமையாளர்களுக்கும் முகாமை கணக்கீடு மிக மிக அவசியப்படுது. அதனாலதான் அவங்க முகாமை கணக்கீடு தயாரிக்கிறாங்க. சரி, அப்ப இதுதான் நிதி கணக்கெடுக்கும் முகாமை கணக்கெடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரி, இப்ப முகாமை கணக்கீட்டை பத்தி சொல்லி இருக்கிறது சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க. தகவல்களை வழங்குவதற்கு நிறுவனத்தின் உள்ளக வழிகாட்டல்களை பின்பற்றுகிறது. தகவல்களை வழங்குவதற்கு நிறுவனத்தின் உள்ளக வழிகாட்டல்களை பின்பற்றுகிறதுனா சரித்தானே. இப்ப நான் கணிதத்துக்கு தான் முதல் சொன்னேன், உள்ளக தரப்பினருக்காக தயாரிக்கிறது தான் முகாமை கணக்கெடுப்பு. அவங்களோட தகவலுக்கு என்னதான் நாங்க செய்வோம். சரி, நிறுவனத்தின் பண ரீதி மற்றும் பண ரீதியற்ற தகவல்களும் ரெண்டினையும் வழங்குகிறது. அதாவது நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணல, நிதி கணக்கீடு நாங்க பொறுத்தவரையில நிதிசார் மற்றும் நிதிசார் தகவலை தான் பயன்படுத்துவோம். நிதி கணக்கீடை பொறுத்தவரையில நிதிசார் தகவலை தான் பயன்படுத்துவோம். முகாமை கணக்கீடை பொறுத்தவரையில நிதிசார் மற்றும் நிதிசாரா தகவல். அது இப்ப இன்னொரு டேர்ம்ல நான் சொல்றேன். இவங்க பண ரீதியற்ற முறைன்னு சொல்றத நிதிசாரா தகவல் நாங்க சொல்லலாம். நிதி கணக்கீடுன்றது நிதிசார் தகவலை மட்டும் பின்பற்றும். முகாமை கணக்கீடுன்றது நிதிசாரா தகவல்களையும் நாங்க பயன்படுத்துவோம். நிதிசாரா தகவல்னு சொல்றது பணத்தினால் அளவிட முடியாத தகவல்களையும் நாங்க முகாமை கணக்கீட்டுல பின்பற்றுவோம். அதான் சொன்ன முகாமை கணக்கீடுன்றது ஒரு ப்ரெடிக்ட் பண்ற விஷயம். அதுல நாங்க எல்லா வகையான தகவலும் பின்பற்றுவோம். அப்ப நிதிசார் அதாவது பணத்தால் அளவிட முடியாது இரண்டு தகவலும் முகாமை கணக்கீடை பொறுத்தவரையில பின்பற்றப்படும். சரியான ஆன்சர். அடுத்தது, நிறுவனத்தின் முகாமை தீர்ப்பனவை மேற்கொள்வதற்கு தகவல்களை வழங்குகிறது. அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். உள்ளக தரப்பினருக்கு தயாரிக்கிறதுல இருந்து ஒரு வருடத்துக்கு பலமுறை தயாரிக்கிற பண்பு வரைக்கும் இருக்கிறதுக்கு ரீசன் முகாமைகளுக்கு உடனடி தீர்மானங்கள் தேவைப்படுது. அப்ப முகாமைக்கு தீர்மானம் எடுக்கணும்ன்ற பிரதான நோக்கத்தோட தயாரிக்கிறது தான் முகாமை கணக்கீடு. அப்ப அதுவும் சரி. நிறுவனத்தின் எதிர்கால தகவலை மட்டும் வழங்குகிறது. பிழை. எதிர்கால தகவலை மட்டும் வழங்கல, ப்ரெடிக்ட் பண்றதுதான் அதோட பர்பஸா இருந்ததுக்கு ப்ரெடிக்ட் பண்றத மட்டும் வழங்கல. நிகழ்கால தகவல், கடந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திதான் தயாரிக்கலாம். அப்ப எதிர்கால தகவலை மட்டும் அது வழங்கல. அப்ப அது மட்டும் தான் பிழை. முதல் மூன்றும் சரி. அது மட்டும் பிழை. முதல் மூன்றும் சரி. ஏ சரி, பி சரி, சிஎம் சரி, டி மட்டும் பிழை. எழுதக்கூடியதுகளை வேணும் கொஞ்சம் தெரிஞ்சு கொடுத்தோம். ஓகே, 32வது பாவம். சில்லறை காசை பத்தி தந்திருக்கான். இந்த சில்லறை காசுன்றது என்னன்றது விளங்கிப்போம். சில்லறை காசுன்னு சொல்றது முதல்ல பிரதான காசாளன்னா யாருன்னு தெரியும். சில்லறை சம்பந்தமா தெரியும். இதுகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பிரதான காசாளன் சில்லறை காசாளன் ஒரு இது ஒன்று இருக்கு. இந்த பிரதான காசாளன்னு சொல்றது அவர்தான் மெயினான கேஷியர். அதாவது மெயினா நம்மளோட நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்களா இருந்தா அந்த நிறுவனத்துல மெயினான தேவைகளுக்கு மில்லியன் லட்சத்துல ஆயிரம் கணக்கான இடம் கொடுக்கல் வாங்கல்கள் சம்பளம் எல்லாம் வழங்குறது பிரதான காசாளனா தான் இருக்கும். அதாவது ஹெச்ஆர்எம் சைட்ல உங்களுக்கு சம்பளத்தை இஷ்யூ பண்ணாலுமே அந்த காசை போய் நீங்க எடுப்பீங்க தானே, காசை போய் எடுக்கிறது இந்த பிரதான காசாளன் தான். எல்லா இடத்துலயும் காசு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். காசுன்ற விஷயம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஒவ்வொரு சம்பளம் போறதுக்கும் சரி, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு இந்த பர்பஸுக்கு நாங்க சொல்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது பிரதான காசாளன் இருந்தா தான் இருக்கும். சரியா? அப்ப பிரதான காசாளன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு காசு போகும். இப்ப இப்படி பிரதான காசாளன் பெரிய பெரிய டிரான்சாக்சன்ஸுக்கு காசு கொடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் தான் அந்த காசை மேனேஜ் பண்றாரு. பிரதான காசாளன் அதாவது உங்களோட கமிட்டியில ட்ரெஷரர் என்ன செய்வாரு? இப்ப உதாரணத்துக்கு யோசிக்க கூடாது, பிரதான காசாளன் பெரிய பவர் உள்ளவர். ட்ரெஷரர் உங்களுக்கு தெரியும், ஒரு கம்யூனிட்டியில ட்ரெஷரர்னா என்ன பிரசிடென்ட்டை விட பவரானவரா? இல்ல, பிரசிடென்ட்டை விட பவரானவர் இல்ல. ஆனா பிரசிடென்ட்டுக்கே காசை கொடுக்க போறது அவர் தான். ஏன்னா பிரசிடென்ட்டும்
கணக்க சொல்லி இதுக்குதான் வாங்குறதுதான் பிரசிடென்ட் சொல்லி வாங்கல. ஏன்னா ஃபைனலா பொறுப்பு கூட போறது யாரு? ட்ரெஷரர் தான். இதுவும் காசு அத்துட்டு அவர் தான் ஈவன் அந்த பிரசிடென்ட் காசு வந்து கேட்ட பிரசிடென்ட் கடைசி யார்கிட்ட வந்து காசு கேட்க என்னது என்னது இதோ கேட்பாரு. அப்புறம் என்னது எங்க காசுன்னு கேட்பாரு? ட்ரெஷரர்கிட்ட தான் கேட்பாரு. ஏன்னா இவ்வளவு பட்ஜெட் போட்டேன், இவ்வளவு இருக்குதா, அப்ப உங்களுக்கு இவ்வளவு காசு இருக்கணும் அப்படின்னு ட்ரெஷரர்கிட்ட தான் கேட்பாரு. புதுசா வந்தாலும் 2022-31 32 கொஸ்டின் போயிட்டு இருக்கு. 2022-32 சரி. அப்ப பிரதான காசாளன் வந்து ட்ரெஷரர் அப்படித்தான். அப்ப அவர் தான் பொறுப்பு கூறணும். அப்ப அவர் தான் காசை மேல் பண்றாரு. அப்ப அதுக்காக அவர் ஒரு மெயினான ஆள்னு சொல்றதுக்கு இல்லை. சரியா? அப்ப அதை குழம்பிக் கொள்ளாதீங்க. பவர் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. அது பிரதான காசுன்றவர் தான் அவ்வளவு காசையும் மெயின்டைன் பண்றவருங்க மனசுல வச்சுக்கோங்க. சரியா? இவங்க பிரதான காசுலாம் அவ்வளவு பெரிய மெயின்டைன் பண்ண போகுது. பெரிய வாடகை, கடன் கொடுத்த காசு செலுத்துறது, கடன் பட்டவட்ட காசு வாங்குறது, காசு விற்பனை, இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள், கடன் வாங்கணும், அதுகள் எல்லா கொடுக்கல் வாங்கணும் இந்த காசை அவர் மெயின்டைன் பண்ணி கொள்வார். இதுக்குள்ள நீங்க ஒரு வணிகம் நடத்துறீங்கன்னா உங்களோட கடைக்கு கிட்ட வந்து வேணா வந்து பிச்சை கேட்டா பிச்சை போடுவீங்க. உங்களோட கடையில எழுதுறதுக்கு பேனா பென்சில் வாங்குவீங்க. ஒரு அவசரத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ஒரு கடையில கம்யூனிகேஷன்ல போய் பிரிண்ட் அவுட் எடுக்கும். சரி, இன்னொரு அவசரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல போய் உங்களோட வணிகத்துல இருக்க ஒரு எம்ப்ளாயி ஒரு சாமான வாங்கிட்டு வரணும். ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்த கொடுக்க வேண்டிய ஒரு நிலம், ஒரு அவசரத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் வேலை, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வேலை செய்யணும், ஒரு ஃபைல் மட்டும் வாங்குற காசு. இல்லாட்டி அந்த டாக்குமெண்ட் வேலை செய்யறதுக்கு ஒரு தூரத்துக்கு சொன்னேன், 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு ஆட்டோ செலவோ இல்லாட்டி ஒரு பஸ் செலவோ, இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் ஏற்படும் சொல்றதுதான் சில்லறை செலவு. சில்லறைத்தனமான செலவுகள், சில்லறை செலவு, கொஞ்சம் சின்ன சின்ன செலவு, 1000, 2000, 500 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய்க்கு ஏற்படுற செலவுகளை தான் சொல்றது சில்லறை செலவு. அப்படி தேவைகள் ஏற்படும் தானே. என்னத்தான் எவ்வளவு பெரிய வணிகமா இருந்தாலும் இந்த சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். தெரியுங்களா உங்களுக்கு? ஆபீஸ்ல திடீர்னு ஒரு மீட்டிங், அப்ப மீட்டிங் வந்துட்டு என்ன செய்றீங்கன்னா சிற்றுண்டி, சின்ன சின்ன சாப்பாடு, ஒரு 4 மணிசோ ஒரு பிளேட்டையோ ஒரு டீயோ அந்த மாதிரி சிற்றுண்டி வழங்கும். அப்ப அதுக்கு செக்யூரிட்டி அங்கிளையோ இல்லாட்டி வேலை செய்யற யாரையோ இல்லாட்டி எம்ப்ளாயில இருக்க ஒரு கொலிச்சையோ சொல்லி என்னது வாங்கிட்டு வான்னு சொல்றோம். அதுக்கு நான் வர்ற காசுல வாங்கல, அது கம்பெனி தான் காசு கொடுக்கணும். அதுல காசு வாங்கிட்டு வர எல்லாரும் அந்த சிற்றுண்டியை தாரதுக்கு. அப்ப இதெல்லாம் சில்லறை செலவு, சின்ன சின்ன செலவு தான் ஏற்படும். கம்பெனியோட ரெவன்யூட பார்க்கும் போது ஒரு 2000 ரூபாய்க்கு தான் 2000 1500 ரூபாய் தான் போக போகுது. இதை சின்னதா சோட்டிஸ் வாங்கிட்டு வாங்க, ஒரு மினிமம் ஒரு 15, 20, 25 பேரே கொடுக்குற மாதிரி அப்படியே இருந்துச்சுன்னா, அப்ப அந்த மாதிரி நார்மலா இருந்துச்சுன்னா அப்ப அந்த மாதிரி ஏற்படுறதெல்லாம் சில்லறை செலவுன்னு சொல்றோம். அப்ப பிரதான காசெல்லாம் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுகளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க தருணத்துல இந்த மாதிரி சில்லறை செலவுகளுக்காக மேனேஜரோ இல்லாட்டி டீம் லீடரோ போய் இந்த சாமான் வாங்கணும் இல்லாட்டி ஏதாவது வேலை கொடுத்து இந்த மாதிரி ஒரு செலவு ஏற்பட்டா பிரதான காசான்ட்ட போய் எனக்கு 100 ரூபா தான், எனக்கு 500 ரூபா தான், எனக்கு 1000 ரூபா தான், எனக்கு 200 ரூபா தான்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுல இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையில எது காசுன்றது பொறுத்து இருக்கும். சில நிறுவனங்களுக்கு 5000 ரூபாய்ன்றதே ஒரு சில்லறை செலவா காரணம். சில நிறுவனங்களுக்கு 5000 ரூபாய்ன்றதே ஒரு சில்லறை செலவா காணப்படலாம். சோ ஆனா ஒரு நிறுவனத்தை பொறுத்து, பட் அந்த நிறுவனத்தை பொறுத்து எது அவங்க சிறிய செலவுன்னு கருதுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அவங்களோட ரெவன்யூவை பொறுத்து. அப்ப 500 ரூபா தா, 200 ரூபா தா, 1000 ரூபா தான்னு பிரதான காசாளன்ட்ட போய் சின்ன சின்ன செலவு வைக்கலாம். இப்ப நாம போய் கேட்டுட்டு இருக்கேன். அதை என்ன செய்யணும்னா அவருக்கு ஒரு கரைச்ச பிடிச்ச வேலை. அதே மாதிரி கணக்கு வழக்கு பிழைச்சு பெரிய அமௌண்ட்டுகள் எழுதுற புத்தகத்துல, அவர் மெயின்டைன் பண்ற புத்தகத்துல சின்ன சின்ன அமௌண்ட்டுகள்னால மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, மோசடிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2000, 3000 அது டெய்லி நடந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய மோசடியா போயிடும். அப்ப அதனால மோசடிகள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னொரு மோசடி கூட இடம்பெறாம, பெரிய கோயில கூட மோசடி இடம்பெறாம அழகா கணக்குகள் மெயின்டைன் ஆக ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இருக்கிறதுக்காக பிரதான காசாளன் சில்லறை காசாளன் ஒருத்தரை நியமிச்சிருவார். இவர் ஒரு எடிங் மாதிரி தான் சில்லறை காசாளன் நியமிச்சுட்டு என்ன செஞ்சிருவாருன்னா வணிகத்துக்கு இந்த மாதிரி ஆட்டோ செலவு, சிற்றுண்டி செலவு, ஃபைல் வாங்குற செலவு, பிரிண்ட் அவுட் எடுக்கிற செலவுன்னு சில்லறைத்தனமா ஏற்படுற செலவுகளை பேஸ் பண்ணி ஒரு கணக்கு ஒன்று இருக்கும் தானே. மாசத்துக்கு இப்படி நடந்ததை வச்சு நமக்கு ஒரு கணக்கு தெரியும் தானே. அந்த கணக்குப்படி அட்வான்ஸாவே மாசம் ஸ்டார்ட் ஆகும் போது முற்பணமாவே அட்வான்ஸாவே என்ன செஞ்சிருவாரு பிரதான காசாளன் சில்லறை காசாளனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாரு. ஒரு 5000 இல்லாட்டி ஒரு 10,000 ரூபாயோ காசை சில்லறை காசாளனுக்கு என்ன செஞ்சிருவாரு கொடுத்துட்டுவாரு. யாரு? பிரதான காசாளன் சில்லறை காசாளன் கொடுப்பாரு. அப்ப இந்த இடத்துல பிரதான காசாளனுக்கு ஒரே ஒரு பதிவு தான் வரும். சில்லறை காசாளனுக்கு இந்த சில்லறை செலவுக்காக கொடுத்த காசு கணக்கு செலவு 10,000, சில்லறை காசு கணக்கு ரெண்டும் காசு தான், ஆனா வேற வேற புக்ஸ்.
வேற வேற சில்லறை காசு கணக்கு வரவு 10,000 வந்துடும். அப்ப இப்ப பிரதான காசாளனுக்கு இருக்க ஒரே ஒரு பதிவு, ஒரே ஒரு விஷயம், மாசம் ஸ்டார்ட் ஆனோடனே சில்லறை காசாளன் ஒருத்தரை நியமிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு அட்வான்ஸா மாசம் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து வைக்கிறாரு. அப்ப இப்படி 10,000 காசு சில்லறை காசாளனுக்கு ஸ்டார்ட்ல அவர் கொடுத்து வச்சோங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்ப இப்படி வைப்போமே, பிரதான காசாளன் சொல்லிடுவாரு, இனி உங்களோட சில்லறை செலவுகள் யாரும் கேட்கறதா இருந்தா, உங்களுக்கு ஒரு ஆட்டோ செலவோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, 20 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா செலவுகள் மாதிரியான சில்லறை செலவுகளை சில்லறை காசாளன்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிடுவாரு. அப்ப எல்லாருமே எல்லாம் என்ன செய்வாங்க, இப்ப சில்லறை காசாளன்ட்ட தான் கேட்பாங்க. அப்ப சில்லறை காசாளன் என்ன செய்யணும்னா, அவருக்குன்னு ஒரு காசு கணக்கு தயாரிப்பாரு. அந்த அவருக்கு கிடைச்ச அந்த 10,000 வச்சு, மாசம் ஸ்டார்டிங்லயே அவருக்கு கிடைச்ச 10,000 வச்சு என்னென்ன செலவு செஞ்சாருன்ற சில்லறை செலவுகளை காட்டுறதுக்காக சில்லறை காசில் ஒன்ற சில்லறை காசாளன் என்ன செய்வார், தயாரிப்பார். அவருக்கு ஓனா தயாரிப்பார். அப்ப பிரதான காசாளன் பதிவுல அவருடைய அந்த நம்ம பிரதானமா காசு கணக்குன்னு படிப்போம், அந்த காசு கணக்குல ஒரே ஒரு பதிவு தான் இருக்கும். மொத்தமா நாங்க அட்வான்ஸா கொடுத்தேன், இந்த சில்லறை காசு மொத்தமா அட்வான்ஸா கொடுத்தோம் 10,000, அது மட்டும்தான் காசு கணக்குல செலவுல இருக்குமே தவிர்த்து குழப்புற மாதிரி சில சில செலவுகள் காணப்படாது. மொத்தமா கொடுத்துருவாரு. இந்த சின்ன சின்ன செலவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு வேறையா சில்லறை காசாளனால சில்லறை காசு கணக்கு வந்து திறக்கப்படும். அப்ப இந்த அட்வான்ஸா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு பேர் தான் சொல்றது வசக்கட்டு, இல்லாட்டி முற்பணம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப இந்த சில்லறை காசு கணக்கு அடிப்படை இந்த கணக்கை செய்யறது. இப்ப சில்லறை காசாளன் வந்து அவருக்கு ஒரு கணக்கை மெயின்டைன் பண்ணுவாரு. ஓகே, இப்படித்தான் இருக்கும் அந்த கணக்கு, சில்லறை காசு கணக்கு. ஓகே, அது கணக்கை வச்சு சொல்றேன். அமௌண்ட்டுக்கு சில்லறை காசாளன் போட்டோன்னே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மார்ச் மாதத்தில் சில்லறை காசு செலவுகள் 16,000 நிறுவனம் ஒன்றினால் செலுத்தப்பட்டிருந்தது. 31/3/2000 உள்ளவாறு சில்லறை காசாளரிடம் 4,000 மீதியாக இருந்தது. மார்ச் மாதத்தில் சில்லறை காசு செலவுகள் 16,000 நிறுவனம் ஒன்றினால் செலுத்தப்பட்டிருந்ததுடன் 31/3/22 சில்லறை காசாளரிடம் 4,000 மீதியாக இருந்தது. இப்ப என்ன விஷயம்னா, உங்களுக்கு சில்லறை காசாளன் காசு தந்தவங்க என்ன செய்யும், சில்லறை காசுக்கு வரவுக்கு வந்துடும் ஒரு அமௌண்ட். சில்லறை காசாலும் காசு மாசம் மாசம் எங்களுக்கு தரும் போது சில்லறை காசுல மீதியா இங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் மீதியா இங்க காசுன்னு வந்து வந்துடும். என்னது எவ்வளவு தாராரோ அது வந்துடும். இப்ப நான் சொன்னேன் 10,000 தாராருன்னா பிரதான காசு கணக்கு செலவு, சில்லறை காசு கணக்கு வரவு வந்துடும். அப்ப அந்த காசை வச்சு நீங்க செலவு செய்யறதுல என்ன செய்வீங்க, சில்லறை காசு கணக்குல தான் செலவு வைப்பீங்க. சின்னதா தேவைகளுக்கு நீங்க கொடுப்பீங்க, அதாவது சில்லறை காசெல்லாம் நீங்க கொடுப்பீங்க, அந்த காசெல்லாம் செலவு வச்சிருவீங்க. அப்ப இதுதான் நடக்கும். அது செலவு வைக்க கடைசியா மீதி வந்தது மிஞ்சும். இப்ப உங்களோட மீதி வந்து மிச்சமா இருக்க காசுன்றது 4,000. மீதி வந்து மிச்சமா இருக்க காசுன்றது 4,000. நீங்க செலவழிச்ச காசுன்றது எங்க இருக்கும், செலவு பக்கம் இருக்கும். உங்களுக்கு போன செலவுன்றது 16,000. அப்ப கேக்குறான் சில்லறை காசு முற்பணம், அதாவது நான் சொன்னேன் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் மாசம் ஸ்டாக்லயே கொடுக்குறேன்றது அந்த முற்பணம், அந்த வசக்கட்டு, அந்த முற்பணம்ன்ற சொல்றது வசக்கட்டு நிதி எவ்வளவுன்னு கேட்கிறேன். அப்படின்னு யோசிக்கணும். இறுதியா 4,000 மிஞ்சி இருக்கு, 16,000 செலவழிச்சிருக்காங்க. எவ்வளவு சில்லறை காசு மீதி நமக்கு காணப்பட்டு இருக்கும், 16,000 காசு இருக்கு. மீதி சென்றது இங்க போடுவோமே 4,000. ஓகே, 4,000 வரவு மீதியா மிச்சம் மீதி இருக்கு, 16,000 செலவு அடிச்சிருக்காங்க. எவ்வளவு காசு இருந்திருக்கும், 20,000 காசு நமக்கு காணப்பட்டிருக்கும். அப்ப அந்த சில்லறை காசு வசக்கட்டு நிதி எவ்வளவு, 20,000. அப்ப அதை கண்டுபிடிக்கணும். இப்படித்தான் சரியா? ஏன்னா போட்ட வசக்கட்டு வரவு பக்கம் இருக்கும், செய்த செலவு பக்கம் இருக்கும். அப்புறம் தான் மிச்சம் இறுதி மீதியை காணலாம். இப்ப எங்களுக்கு வசக்கட்டு நிதியை தராம இறுதி மீதியையும் செலவு செய்த காசையும் தந்தாங்க. அப்ப அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம். செலவு செய்த காசு செலவு பக்கம் வரும், மீதி வந்தது இருக்கும். அப்ப அதை வச்சு கண்டுபிடிச்சோம். காசு எவ்வளவு இருந்திருக்கு எங்களுக்கு, மீதி 20,000 காசு இருந்திருக்கும். அப்ப சில்லறை காசு கிடைச்ச முற்பணம் 20,000 இருக்கும். சரியா? ஓகே, இப்ப அப்ப ஆனாக்கு உங்களுக்கு 32ல ஆனாக்கு 20,000 தான் விட. இப்ப அடுத்தது விஷயம் என்னன்னா, சில்லறை முற்பணத்தை மீள் நிரப்புவதற்கு என்ன நாட்குறிப்பு பதிவுன்னு கேட்கிறாங்க. அதே என்ன சில்லறை முற்பணம் மீள் நிரப்புறதுன்னா, இப்ப இந்த மாசம் ஆரம்பத்துல 20,000 இருந்துச்சு, இப்ப எல்லாம் செலவழிச்சு முடிஞ்சு இப்ப 4,000 தான் அவரோட கையில இருக்கு. திருப்பி நாங்க என்ன செய்யணும், அவருக்கு காசு கூட வசக்கட்டு நிதி கொடுக்கணுமா இல்ல அடுத்த மாசம் ஸ்டார்ட்ல, அதைத்தான் சொல்றது மீள் நிரப்பல். அடுத்த மாசம் முடிஞ்சோடனே திருப்பி அதுக்கு அடுத்த மாசம் ஸ்டார்ட்ல கொடுக்கணும். இதைத்தான் சொல்றது மீள் நிரப்பல். இப்ப மீள் நிரப்பும் போது
திருப்பி வசக்கட்டு நிதி அதே 20,000 கொடுப்பீங்களான்னு கேட்டா இல்ல. நீங்க இப்ப இந்த 20,000 வசக்கட்டு இருக்குன்னா இந்த 20,000ன்றதை நீங்க பிக்ஸ் பண்ணி வச்ச அமௌண்ட். அது பிறகு தேவைன்னா மேபி அதிகரிச்சு கொள்வீங்களா இருந்தா அது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து 20,000 பிக்ஸ்டா நீங்க மாச ஸ்டார்ட்ல சில்லறை காசாகன்ட்டு 20,000 கையில இருக்குன்னு பிக்ஸா டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்க. 20,000 கட்டாயம் கொடுக்கணும்னு இல்ல. அப்ப 20,000 மார்ச் ஸ்டார்ட்ல எப்பயுமே சில்லறை காசாலன்ட்டு இருந்து கொண்டிருக்கன்றதுதான் உங்களோட டிசைட்மெண்ட். அதுதான் சொல்றது வசக்கட்டு. அப்ப இப்ப போன இந்த மாச ஸ்டார்ட்ல 20,000 கொடுத்தீங்க, 16,000 செலவழிச்சுட்டு 4,000 மிச்சம் வச்சிருக்காரு தானே. அப்ப இனி அடுத்த மாச ஸ்டார்ட்ல அவர்கிட்ட 20,000 கையில இருக்காங்கன்னா நீங்க இன்னும் 16,000 அவருக்கு மீள் நிரப்புனீங்கன்னா சரி, திருப்பி இன்னொரு 20,000 கொடுக்க தேவையில்ல. 4,000 ஆல்ரெடி அவரோட கையில இருக்கனால 16,000 மீள் நிரப்புனீங்கன்னா சரி. அப்ப வசக்கட்டு வசக்கட்டையே திருப்பி திருப்பி கொடுக்கறது இல்லை. இன்னும் வசக்கட்டை நிரப்புறதுக்கு எவ்வளவு வேணுமோ அதைத்தான் கொடுக்கணும். இந்த 20,000 நிரப்புறதுக்கு இன்னும் 16,000 தான் தேவை. அதைத்தான் சொல்றது மீள் நிரப்பு. இன்னும் நீங்க அவருக்கு 16,000 தான் கொடுக்கணும். அப்ப 16,000 கொடுக்கும் போது என்ன செய்யும்? சில்லறை காசு கணக்குக்கு வரவு வரும் 16,000, காசு கணக்குக்கு செலவு போகும் 16,000. சரி, முதல் 2 மணிச்சா 32, 33. இரட்டை பதிவு காசு சில்லறை காசு கணக்கு வரவு 15,000, காசு கணக்கு செலவு 16,000. சரி, 15,000 சில்லறை காசு கணக்கு வரவு 16,000, காசு கணக்கு செலவு 16,000. ஏன்னா இப்ப சில்லறை காசு மீள் நிரப்புன்னு சொல்றது என்ன? பிரதான காசாளன் சில்லறை காசாளனுக்கு காசு கொடுக்கிறது. பிரதான காசாளன் சில்லறை காசாளனுக்கு காசு கொடுக்கும் போது பிரதான காசாளன்ட்டு என்ன செய்யும்? காசு போகும். பிரதான காசு கணக்கு செலவு. பிரதான காசு கணக்கு எழுத தேவையில்ல, காசு கணக்கு செலவு. யாரு காசு வரும்? சில்லறை காசாளனுக்கு. அப்ப சில்லறை காசு கணக்கு வராது. பட் அந்த மீள் நிரப்புன்றது இப்ப நம்ம 20,000 பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய அர்த்தம் மாச ஸ்டார்ட்ல ஒவ்வொரு நாளும் இப்ப பாரு 20,000 கொடுத்துட்டு இருக்கிறது இல்ல. மாச ஸ்டார்ட்ல சில்லறை காசாளன்ட்டு 20,000 கையில இருக்கான்னு தான் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த மாசம் 20,000 ஸ்டார்ட்ல கொடுக்குறானா, அவர் இந்த மாச காசுல ஒரு 15,000 செலவழிக்கிறாருன்னா, 16,000 செலவழிக்கிறாருன்னா மிச்சம் 4,000 அவரோட கையில இருக்குதான் இந்த மாச இறுதியில. இந்த மாச இறுதியில அவர்கிட்ட 4,000 கையில மிச்சம் இருந்தா அடுத்த மாச ஸ்டார்ட்ல நான் மீள் நிரப்பும் போது அவரோட கையில 20,000 இருக்குன்னு தானே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இன்னொரு 16,000 காசை கொடுத்தா போகும். மீள் நிரப்புன்றது அப்படித்தான். இப்ப வசக்கட்டு தொகையை கொடுக்கறது மீள் நிரப்பல் இல்ல. எவ்வளவு தேவை அந்த வசக்கட்டை நிரப்புறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மேலதிகமான தொகையை கொடுக்கறது தான் மீள் நிரப்பல். அப்ப இந்த 4,000ல இருந்து திருப்பி 20,000 மீள் நிரப்பணும்னா 16,000 தான் தேவை. 20,000 திருப்பி போட தேவையில்ல. அதான் அந்த 16,000 சொன்னேன். விளங்கிச்சா? மத்தாக்கள் என்ன மாதிரி? அடுத்தது பார்ப்போம். கணினி வியாபாரத்தில் ஈடுபடும் தனியுடைமை ஒன்றின் கணக்கீட்டு சமன்பாட்டில் காணப்படும் உரிமையாண்மை மீது பின்வரும் கொடுக்கல் வாங்கலை ஏற்படுத்தும் தாக்கத்தின் பெருமதியை குறிப்பிடுக. ஓகே, கணினி வியாபாரத்தில் ஈடுபடுற நிறுவனம். அப்ப வளமையா ஒரு கணினின்றது வளமையா பொதுவா எங்களுக்கு கணினின்றது ஒரு நடைமுறை அல்ல சொத்து. பட் கணினி வியாபாரம் பொறுத்தவரையில பொதுவா என்னது? கணினின்றது நடைமுறை சொத்து. அது எங்களுக்கு சரக்கிருப்புகள். கணினி வியாபார நிறுவனத்துல
கணினி என்பது எங்களுக்கு பொதுவா சரக்கு இருப்புகள். அவங்க ஸ்பெஷலா குறிப்பிட்டிருந்தா தான் என்ன செய்யும், நடைமுறை அல்லா சொத்தா கருதலாம் கணினி. பட் பொதுவான வணிகங்கள் நம்மள வேற வணிகங்கள்ல கணினி நடைமுறை அல்லா சொத்தா தான் எப்பயுமே இருக்கும். சரியா? அப்ப இதெல்லாம் அதை கவனமா வச்சுக்கோங்க. அப்ப இது கணினி விற்பனை செய்யலாம் நிறுவனம்னால கணினின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது சரக்கு இருப்பா தான் இருக்கும். அவங்க ஸ்பெஷலா சொல்லி இருந்தாலே தவிர்த்து அது சரக்கு இருப்பா தான் இருக்கும். ஏன்னா இதை கணினியை விற்பனை செய்யற நிறுவனம். அப்ப 1,70,75,000 விற்பனை விலை கொண்டுள்ள கணினி ஒன்று பாடசாலை ஒன்றிற்கு நன்கொடை. இதன் கிரயம் 1,50,000. இப்ப 1,70,75,000 நீங்க விற்கக்கூடிய ஒரு கணினிய நன்கொடையா வழங்குறீங்கன்னா இதுல கிரயம் 1,50,000. இப்ப நீங்க நன்கொடை வழங்குறீங்கன்னா அதாவது நீங்க சரக்கிருப்பு, அதாவது நீங்க விற்பனை செய்யறதுக்கு வச்சிருக்க சரக்கிருப்புகளை நன்கொடையா வழங்குறீங்களா இருந்தா அந்த நன்கொடையா வழங்கப்படுற சரக்கிருப்புட விற்பனை பெறுமதியை கருத்தில் கொள்ளணுமா கிரைய பெறுமதியை கருத்தில் கொள்ளணுமான்னு கேட்டா ஆல்வேஸ் கிரைய பெறுமதியை தான் கருத்தில் கொள்ளணும். நன்கொடை வழங்கக்களையும் சரி, உரிமையாளர் பற்றக்களையும் சரி, நாங்க எப்பயுமே பற்றப்படுகிற நன்கொடை வழங்கப்படுற சரக்கிருப்பின் கிரைய பெறுமதியை தான் கருத்தில் கொள்ளணும். அப்ப இதுல விற்பனை பெறுமதி கிரைய பெறுமதி ரெண்டு தந்ததுக்கு நாங்க கிரைய பெறுமதியை தான் கருத்தில் கொள்ளணும். அது எவ்வளவு? 1,50,000. ஓகே. இப்ப 1,50,000 நன்கொடை வழங்கும் போது உங்களுக்கு தெரியும் சொத்து குறையும். உங்களோட சொத்து குறையும் 1,50,000 சரக்கு இருப்பு போறனால. அதே மாதிரி இது என்னது, உங்களுக்கு ஒரு நன்கொடை செலவு. அப்ப என்ன செய்யும், ஏக்கு உங்களோட உரிமையாண்மை குறையும். ஏக்கு 33 உங்களோட உரிமையாண்மை என்ன செய்யும், குறையும். எவ்வளவு தால? 1,50,000. உங்களோட சொத்து உரிமை சக பொறுப்புல 1,50,000 நன்கொடை வழங்குறீங்கன்னா சொத்துல 1,50,000 குறையும். இது ஒரு நன்கொடை செலவுனால இது என்ன செய்யும், உரிமையை குறைக்கும். இப்ப உங்களுக்கு உரிமையில என்ன தாக்கம் செலுத்துன்றது தானே கேள்வி. உரிமையில குறையும். எவ்வளவு? 1,50,000. சரி. பி, உரிமையாளர் பயன்படுத்தப்பட்ட பிரதி செய்யும் இயந்திரம் ஒன்று நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டது. இந்த கிரயத்தில் 7,50,000 இந்த இயந்திரத்தின் கிரயமானது 7,50,000 இருந்ததுடன் இதனை நிறுவனத்தில் முதலீடு செய்யும் போது அதன் நியாய பெறுமதி 5,00,000 இருந்தது. ஓகே. இப்ப இவர் முதலீடு செய்யும் போது என்ன பெறுமதியில் இருக்குன்றதுதான் வேணும். வணிகத்துல நாங்க வாங்கும் போது தான், வணிகத்துல நாங்க வாங்கினதுகளை பதிவு செய்யும் போது தான் நாங்க கிரைய பெறுமதின்றத, வணிகத்துல நாங்க வாங்கும் போதுதான் கிரைய பெறுமதின்றதை கருத்தில் கொள்வோம். இப்ப இது முதலீடு செய்யும் போது அந்த இடத்துல கரண்ட் வேல்யூ என்னன்றதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இயந்திர கிரயமானது 7,50,000 இருக்கலாம். பட் அந்த இயந்திர கிரயத்தை உரிமையாளர் முதலீடு செய்யும் போது என்ன செய்யுது, 5,00,000 தான் அதுல நியாயமான பெறுமதி காணப்படுது. 5,00,000 தான் அதுல பெறுமதி. அப்ப அதைத்தான் கருத்தில் கொள்ளணும். அப்ப பிக்கு சொத்துக்கு அதிகரிப்பு 5,00,000, அதே மாதிரி உரிமையிலையும் அதிகரிப்பு 5,00,000. அப்ப உரிமையில என்ன செய்யுது, கூடுது. அப்ப பிக்கு அதிகரிக்கும் எவ்வளவு, 5,00,000. சரி. முப்பத்தி 34வது பாவம். 34வது என்ன கேள்வின்றத முதல்ல வாசிப்போம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீறி, அதாவது 31/3/2022 இருக்கிற கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீறியும் மார்ச் மாதத்துக்கு இனம் காணப்பட்ட ஏதோ அனுமதித்த கழிவும் எவ்வளவுன்னு பார்க்கணும். சரி, பார்ப்போமே. நாங்க முதல்ல அப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஏதோ செய்ய வேண்டி வரும் போல. அப்ப கடன்பட்டோர் கணக்கை போட்டுக்கொள்வோம். போட்டுட்டு இப்ப நான் பந்திய வாசிக்கிறேன். மதுரா ட்ரேடர்ஸ் ஆனது 1/3/2022 வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தது. இது அனைத்து விற்பனைகளையும் பட்டியல் விலையிலிருந்து 20% வியாபார கழிவுடன் கடன் அடிப்படையில் விற்பனை செய்கிறது. 1/3/22 வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தது. இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. நோட் த பாயிண்ட். அதுதான் பாயிண்ட்டுகள்.
நீங்க இப்ப கடன் பட்டோர் கணக்கிட மீதி கண்டெடுக்க வேண்டியது 31/3/2022. அப்ப இந்த 31/3/2022 கடன் பட்டோர் மீதி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இப்ப ஆரம்ப மீதி தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப மீதின்றது என்னது? 1/3/2022. அதாவது ஒரு மாச கணக்கு, மார்ச் மாச கணக்கு மட்டும் தான் நாங்க செய்யறோம். இப்ப 1/3/22 தான் வணிகமே ஸ்டார்ட் ஆகுது. உங்கள்கிட்ட இப்ப கடன் பட்டோர் மீதி கேட்டது அந்த அதே மாசம் இறுதியில். அப்ப உங்களுக்கு மீதியின் ஒண்ணு காணப்படாது. ஏன்னா ஸ்டார்ட் ஆனதே இந்த டேட்ல தான். அப்ப மீதியின் ஒண்ணு காணப்படாது. சரி, இப்ப எல்லா பொருட்களையும் 20% வியாபார கழிவுல விற்கிறது உங்களோட வழக்கமா? விக்கிறீங்களா? கடன் அடிப்படையில் விற்பனை செய்றீங்களா? அதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, வியாபார கழிவு விற்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, எல்லாமே கடன் அடிப்படையில பாருங்க. அனைத்து விற்பனைகளும் பட்டியல் விலையில இருந்து 20% வியாபார கழிவுடன் கடன் அடிப்படையில் விற்பனை செய்யப்படுதுன்னா, அதுல அந்த 20% வியாபார கழிவு எல்லா விற்பனைக்கும் வழங்கப்பட்டது மட்டும் மெட்டர் இல்ல, கடன் அடிப்படையில்ன்றது மெட்டர். அப்ப எல்லாமே கடன் அடிப்படையில தான் விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப நாங்க எல்லா விற்பனையும் கடன் விற்பனையில தான் கருதணும். ஓகே. கடன் பட்டோருக்கு விற்பனை திகதியிலிருந்து ஒரு மாத கடன் தவணை காலம் வழங்கப்படுகின்றது. கடன் ஒரு மாசம் வழங்கப்படுதான். கடன் பட்டோர் தமது மீதிகளை அவங்க விற்பனை செஞ்ச டேட்ல இருந்து 15 நாட்களுக்குள் தீர்ப்பார்களாயின் 10% காசு கழிவு வழங்கப்படும். 15 நாளுக்குள்ள கொடுத்தா 10% காசு கழிவு கிடைக்கப்படும். அது என்னது? காசு கழிவு. ஓகே, நான் என்ன செய்வேன்னு பார்ப்போம். விற்பனைகள் மற்றும் கடன் பற்றோர் தொடர்பான விவரம். உங்களுக்கு முதல்ல விற்ற பொருளின் பட்டியல் விலை தந்திருக்காங்க. ஒன்று 10/3/2022, 2 22/3/2022. ஓகே, முதல்ல 10/3/2022 நீங்க வித்த பொருள்ல பட்டியல் விலைன்றது 5000. 22/3 நீங்க வித்த பொருள்ல பட்டியல் விலைன்றது 1500. முதல்ல அதை பார்ப்போம். இப்ப முதல்ல நீங்க விற்பனை எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு நாங்க கடன் விற்பனையை முதல்ல கடன் பட்டோர் கணக்குல போடுவோம். விற்பனை எவ்வளவு நீங்க கண்டுபிடிக்கணும்னு கேட்டு அதுதான் தந்திருக்கு. அதுல என்ன திருப்பி கண்டுபிடிக்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சொல்லியிருக்கான் பட்டியல் விலையில 20% வியாபார கழிவுல தான் நீங்க வழங்குனீங்க. பட்டியல் விலையில 20% வியாபார கழிவுல தான் நீங்க வழங்குறீங்களாம். அப்ப 5000 பட்டியல் விலைன்னா நீங்க அதை வழங்கியிருப்பீங்க 20% வியாபார கழிவுல. 5000க்கு 20% வியாபார கழிவு பாருங்க பார்ப்போம். 5000க்கு 20% வியாபார கழிவு பாத்தீங்களா, 100ஆல பிரிச்சு 20% கழிவு போக 80ஆல பிரிச்சீங்கன்னா 4000 வரும். 5000க்கு 20% வியாபார கழிவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வரும். இல்லாட்டி உங்களுக்கு இது குழம்பும்னா வேற முறையில காட்டுறேன். 5000க்கு 20% வியாபார கழிவு பாத்தீங்கன்னா 1000 வரும். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்போம்? 4000க்கு வித்திருப்போம். உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன், வியாபார கழிவு வரும் போது வியாபார கழிவு என்ன செய்யக்கூடாது? கருத்தில் கொள்ளக்கூடாது. எவ்வளவுக்கு வித்தன்றதான் கருத்தில் கொள்ளணும். அப்ப 4000க்கு தான் வித்திருப்போம். அப்ப பழைய பட்டியல் விலையை நாங்க கருத்தில் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி எவ்வளவு வியாபார கழிவு கிடைச்சதுன்றதையும் கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்ப இப்ப இந்த 5000 பட்டியல் விலை நமக்கு தேவையில்லை. 4000க்கு தான் கடனுக்கு வித்திருக்கான்றதை மட்டும்தான் தேவை. அதே மாதிரி இப்ப இந்த 1500 பொருளுக்கும் வியாபார கழிவு வழங்கப்பட்டிருக்கும். 1500 பொருளுக்கு பாத்தீங்கன்னா இருந்தா 20% பார்த்தா 300 உங்களுக்கு வியாபார கழிவு வழங்கப்பட்டிருக்கும். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பீங்க? 1200க்கு வித்திருப்பீங்க. அப்ப வியாபார கழிவு வரும்போது வியாபார கழிவு என்ன செய்யக்கூடாது? கருத்தில் கொள்ளக்கூடாது. எவ்வளவுக்கு நாங்க அதை வித்தம்ன்றதுதான் மேட்டர். சாரி, கொஞ்சம் இருங்க. 1500 இல்ல, 1875 இருக்கேன். 1875 இருக்கு. 1875 இருக்கு. சாரி, 1875. 1875க்கு 20% வியாபார கழிவு பார்ப்போம். 1875 375 உங்களுக்கு வியாபார கழிவு. அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பீங்க? 1500க்கு. அப்ப எவ்வளவுக்கு வித்தன்றத மேட்டரை தவிர்த்து வியாபார கழிவு கணக்குல எடுப்போமா? இல்ல. அப்ப இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பழைய பட்டியல் விலையும் தேவையில்ல, வியாபார கழிவு எவ்வளவு போச்சுன்றதும் தேவையில்ல. அதை வச்சு நீங்க எவ்வளவுக்கு வித்திருக்கீங்கன்றதான் கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல 1875 தேவையில்லை. அப்ப இதை முதல் ரெண்டையும் விளங்கிக்கோங்க. அப்ப நாங்க 5500க்கு தான் முதல் வித்திருப்போன்றதை விளங்கிக்குவாங்க. கடன் விற்பனை 5500 தான் கருதப்படும்ன்றதை விளங்கிக்குவாங்க. 6875 அல்ல. இது பட்டியல் விலையில அவங்களுக்கு நாங்க ஸ்பெஷலா 20%
கழிவு வழங்கியிருப்போம். அப்ப அதன் அடிப்படையில 5500 தான் நாங்க வித்த கடன் விற்பனைன்றத அழகா விளங்கிப்போம். அவன் தந்திருக்கிறது பட்டியல் விலைகள். அப்ப விற்பனை 5500 முதல்ல இதை நீட்டா விளங்கிக்கோம். சரி, சரியோ? ஓகே. இப்ப வா, அதுல சொல்லி இருக்கான் பாருங்க. 22 மார்ச் மாதத்தில் கடன் பட்டோரால் தீர்க்கப்பட்டவற்றின் விகிதாச்சாரம் 60% கடன். அதாவது உங்களோட இந்த 10 விக்கிறீங்க, 10 அதுல விக்கிற 60% கடன் அரை ஆனது 60% கடனில் அழகா விளங்கிக்கோங்க. அதுலதான் பிரச்சனை. அரையானது விளங்கிக்கோங்க. உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மார்ச் மாதத்தில் கடன் பட்டோர் தீர்க்கப்பட்ட விகிதாசாரம். அதாவது நீங்க கடன் பட்டோர் எப்படி தீர்த்திருக்கீங்கன்னா 10 வாங்கியிருக்கீங்க 2022, 10/3/2022 வாங்கினதுல 60% கடனை தீர்த்திட்டீங்களாம். இவர 4000த்துல 60% கடன் தீர்த்திட்டீங்களாம். அதே மாதிரி 1500 வாங்குனீங்க, 1500 வித்தீங்க, அவர் 40% காசு தந்துட்டாரு. அதாவது இப்படி எங்களுக்கு கடன் காசு தந்திருக்காங்கன்னா 10 வாங்கினவங்க 60% காசை வாங்கிட்டோம். அதே மாதிரி 22 வாங்கினவங்கள்ட்ட 40% காசை வாங்கிட்டோம். சரி, 40% காசை வாங்கிட்டோம். யார்கிட்ட? மேல உள்ள 4000 ரூபாய்க்கு வித்தோம் 10 அவர்கிட்ட 60% காசை வாங்கிட்டோம். 22 வாங்கினவர்கிட்ட 40% காசை வாங்கிட்டோம். அதை அழகா விளங்கிட்டோம். இப்ப 60%, 40%ன்றதுதான் அந்த விகிதாசாரம். இப்ப இந்த 60% இருக்காங்க தானே, அந்த 60% கடன் எவ்வளவு முதல்ல 4000 தான் கருத்தில் கொள்ளணும். இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, 4000 தான் கருத்தில் கொள்ளணும், 5000 இல்ல. 4000க்கு 60% பாருங்க. 4000க்கு 60 பாத்தீங்களா இருந்தா 2400. 4000 தான் கடன், அதுல 60% தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தீர்த்திருக்கோம். அப்ப 2400. ஓகேயா? 2400 கடனை தீர்த்திருக்கோம். இதை எப்படி தீர்த்திருக்காங்கன்னா, இந்த 2400ல சொல்லியிருக்கான் பாருங்க, அரைவாசி. அரைவாசி என்ன செய்யுதுன்னா 15 நாளுக்குள்ள தீர்க்கப்படுதான். முதல்ல சொல்லியிருக்கா அந்த 10 வாகன கடன்ல 60% தீர்க்கப்பட்டது. அப்புறம் சொல்றான் அந்த 60%த்துல அரைவாசி. 60% எவ்வளவு? 2400. அதுல அரைவாசி 1200 தானே. அந்த அரைவாசி 15 நாளுக்குள்ள தீர்க்கப்படுதான். அரைவாசி 15 நாளுக்குள்ள தீர்க்கப்படுதான். அப்ப மீதி என்னது? 15 நாளை விட டைம் எடுத்திருக்கோம்னு அர்த்தம். அப்ப பாருங்க, 4000 கடன்ல 60% கடனை தீர்த்திருக்கோம், அது 2400. அந்த 2400ல அரைவாசி 15 நாளுக்குள்ள தீர்த்திருக்கோம். அப்ப அழகா விளங்கிக்கோங்க. இந்த 1200ல கடன் பெற்றவற்றை பெற்ற காசை கண்டுபிடிக்க போறோம். இந்த 1200ல 15 நாளைக்கு கொடுத்தனால 2400 60% கடன் தானே, அதுல அரைவாசி 15 நாளைக்குள்ள கொடுத்தனால இப்ப 2400ல அரைவாசி பாத்தீங்கன்னா 1200. இது நாங்க 15 நாளைக்குள்ள கொடுக்கப்பட்டனால இந்த 1200க்கு 10% கழிவு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப 1200க்கு 10% கழிவுன்னு எவ்வளவு? 120. அப்ப இந்த 1200 கடனை தீர்க்கிறதுக்கு இவங்க கொடுத்திருக்க காசு 1080 தான் இருக்கும். 1080 தான் இருக்கும். சரியா? அதே நேரத்துல மீதி அரைவாசி கடன் என்னது? ஒண்ணுமே சொல்லல. அப்ப அதனுடைய அர்த்தம் அது நார்மலா 15 நாளை விட டைம் எடுத்துதான் செலுத்திருக்கேன். அதுக்கு கழிவு வழங்கப்பட்டிருக்காது. அப்ப எவ்வளவு வரும்? 1200 அப்படியே தான் வரும். அப்ப நீங்க அந்த 60% கடனை தீர்க்கிறது கொடுத்த காசு 2280. 2280. ஏன்? 60% கடன்ல அரைவாசி மட்டுமே 15 நாளைக்குள்ள கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப 60% கடன் பார்த்தா 2400, அதுல அரைவாசி பார்த்தோம்னா 1200. அப்ப அதுக்கு மட்டும் அது மட்டும்தான் 15 நாள்ல கொடுக்கப்பட்டிருக்கு, அரைவாசி தொகை மட்டும்தான். அப்ப அரைவாசி தொகைக்கு மட்டும்தான் கழிவு கிடைக்கும். கழிவு கிடைச்சதன் அடிப்படையில கிடைச்ச கழிவு எவ்வளவு எங்களுக்கு? கழிவு 120. பெற்ற காசு இப்போதைக்கு எவ்வளவு? 1080. அரைவாசி கடனுக்கு, மீதி அரைவாசி கடனுக்கு 1200ன்னு 2280. முதல் போர்ஷன் வழங்கிட்டார். முதல் போர்ஷன் மூலமா கிடைச்ச காசும் கொடுத்த கழிவும் வழங்கிட்டார். முதல் போர்ஷன் மூலமா கிடைச்ச காசும் கொடுத்த கழிவும் வழங்கிட்டார்.
முதல் போர்ஷன் மூலமா கிடைச்ச காசும் கொடுத்த கழிவும் வந்துச்சு. ரெண்டாவது போர்ஷனை பாருங்க. ரெண்டாவது போர்ஷனை பாத்தீங்கன்னா 1500 தானே, 1500ல 40 விதமான கடனை தீர்க்கும். 1500ல 40 விதமான கடனை தீர்க்கணும். சரியா? இந்த 1500 கடன்ல 40 விதமான கடனை தீர்க்கிறீங்க. 1500ல 40 விதமான கடனை தீர்க்கிறீங்க. 1500க்கு 40 வீதம் பார்த்தா எவ்வளவு? 600. அப்ப 600 கடனை தீர்க்கிறீங்க. 1500ல 40 வீதம்னா 600 கடனை தீர்க்கிறீங்க. இந்த 600 கடன் எப்படி தீர்க்கிறீங்க? அதுல சொல்லி இருக்கு. எல்லாமே 15 நாட்களுக்குள்ள கொடுக்கப்பட்டுச்சா இந்த 600மே. அப்ப 600க்குமே என்ன செஞ்சிருக்கும்? 10 வீத கழிவு கிடைச்சிருக்கும். 600க்கு 10 வீத கழிவுனா 60 கிடைச்சிருக்கும். அப்ப எவ்வளவு செலுத்தியிருப்போம்? 540. எவ்வளவு பெற்றிருப்போம்? 540. அப்ப நான் கடன் பட்டவற்றை பெற்ற காசு 540, கொடுத்த கழிவு 60. அப்ப கொடுத்த கழிவு 180, கடன் பட்டவற்றை பெற்ற காசு எவ்வளவுன்னு பார்ப்போம். 2280 பிளஸ் 540 2820. அப்ப அதுதான் கடன் பட்டவர்ல செலவுல வரும். அதே மாதிரி இந்த கழிவு செலவுக்கு போகும் 180. பாருங்க, 5500 5500 மீதியை பார்ப்போம். மீதி சென்றது 2500. மீதி வந்தது 2500. அப்ப உங்களோட இறுதி கடன் பட்டோர் மீதி 2500. உங்களோட இறுதி கடன் பட்டோர் மீதி 2500. இறுதி கடன் பட்டோர் மீதி 2500. அதே மாதிரி உங்களோட கொடுத்த கழிவு 180. கொடுத்த கழிவு 180. ரிஷுவரை விலகிட்ட மத்தாக்களுக்கு சாயினம் அந்த யூசர்னு போட்டுக்கோள் பேரை போடலாம் தானே. கொஞ்சம் பேரை போடுங்க. யூசர்னு போட்டுக்கோள் பேரை போடும். நிமித்துங்க. சரி. 35வது பின்வரும் பொதுப்பெயரிட்டு கணக்கு ஒவ்வொன்றும் தொடர்புடைய நிதி கூற்றுகளின் மூலங்களை குறிப்பிடுக. ஏ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு நிதி கூற்று. முதல்ல நிதி கூற்றின் மூலங்கள் என்னன்னு நினைப்போம். அந்த நிதி கூற்றுகளின் மூலங்கள் சொல்றது ஒண்ணும் இல்ல. நாங்க படிச்ச 5 வகையான கேட்டகரி: சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவுன்னு 5 கேட்டகரி படிச்சோம். இதுகளத்தான் சொல்றது நிதி கூற்றுக்கள் மூலம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சொத்துக்குள்ள சொத்துக்கள் வரும், அதுக்கு நான் என்ன சொல்றது இல்லை. பொறுப்புக்குள்ள பொறுப்புகள் வரும்,
செலவினங்களுக்குள்ள செலவினங்கள் வரும், வருமானங்களுக்குள்ள வருமானம் வரும். அதுதான் சொல்லலாம். உரிமையாண்மைக்குள்ள வேணா சொல்லலாம் மூலதனமும் பற்றும் தான் வரும். உரிமையாண்மைக்குள்ள வருமானத்தையும் செலவையும் சம்மந்தப்பட்டதையும் போட்டு குழம்பாதீங்க. உரிமையாண்மையில உள்ளே வர்றது மூலதனமும் பற்றும். வருமானத்துக்குள்ளதான் வருமானம் வரும், செலவுக்குள்ளதான் செலவு வரும். அது உரிமையாண்மைக்குள்ள வராது. அதுல யாரும் கன்ஃபியூஸ் ஆகுறது. அதனாலதான் அதை முன்னாடி சொல்றேன். உரிமையாண்மைக்குள்ள மூலதனமும் பற்றும் மட்டும்தான் கருதப்படும். சரியா? அந்த 5 கணக்கத்தான் சொல்றது நிதிக்கூற்றின் மூலம். அப்ப அதன் அடிப்படையில கடன்படுத்த கட்டுப்பாட்டு கணக்கு சொல்லுவோம். ஒரு செகண்ட் 34 எழுதிட்டு வரோம். முப்பத்தி 35 பின்வரும் பொது பேரிட்டு கணக்கு ஒவ்வொன்றும் தொடர்புடைய 35 இப்ப சொல்றேன். ஓகே, இப்ப வாங்கப்ப கடன் கொடுத்தவர் கட்டுப்பாட்டு கணக்கு. அந்த 5 கணக்குல எது என்ன மூலம்? பொறுப்பு கணக்கு வகையை சார்ந்தது. அது ஒரு பொறுப்பு. அப்ப பொறுப்பு. திரண்ட பெருமான தேய்வு. திரண்ட பெருமான தேய்வுன்றது சொத்து. ஆனா அதுவுமே தெளிவா எழுத போனாலும் பிழைச்சாலும் பிழைச்சிடும். சொத்துன்னு எழுதுங்க. திரண்ட பெருமான தேய்வுன்றது சொத்து கணக்கு வகையை சார்ந்ததுதான். பட் உண்மையாக திரண்ட பெருமான தேய்வுன்றது என்னதுன்னா பாதக சொத்து, நெகட்டிவ் அசெட்னு சொல்றது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் திரண்ட சொத்துன்றது வரவு மீதியை சார்ந்தது. பட் திரண்ட தேவைன்றது எந்த மீதியா இருக்கும்? செலவு பக்கம் இருக்கும். திரண்ட தேவைன்றது என்ன செய்றீங்க? நடைமுறையெல்லாம் சொத்துல கழிக்கிறீங்க. அப்ப நெகட்டிவா தான் இருக்காது, செலவு பக்கம் தான் இருக்காது, கழிக்கிறீங்க திரண்ட தேவை. திரண்ட தேவைன்றது பாதக சொத்து. பட் பொதுவா சொல்லும் போது சொத்துக்குள்ள நாங்க சொல்லலாம். ஏன்னா சாதக சொத்து பாதக சொத்துன்னு 2 இருக்கு. நாங்க அதை பொதுவா சொல்லும் போது சொத்துன்னு சொல்லலாம். இப்ப திரண்ட பெருமான தேவை சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. பட் சொத்து மூல சார்ந்தது. பட் விளங்கிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உண்மையா பாதக சொத்துன்றது. அடுத்தது அப்ப 35ல வந்து பொறுப்பு, பி சொத்து, சி பற்றுக்கள். பற்று என்ன சொல்லது? உரிமையாண்மைன்னு சொன்னேன். இப்பதான் சொன்னேன். உரிமையாண்மையும் மூலதனமும் பற்றுன்றது உரிமையாண்மை. டி பெற்ற கழிவுன்றது வருமானம். பெற்ற கழிவுன்றது வருமானம். சரி, பெற்ற கழிவுன்றது வருமானம். ஓகே, 36 ஆடை உற்பத்தி கம்பெனி ஒன்றின் பின்வரும் நிலைமைகள் ஒவ்வொன்றும் மிகவும் பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கருவை கொடுப்பிடுங்க. சரி, என்ன எண்ணக்கருவுன்னு பார்ப்போம். வருட இறுதியில் சரக்கிருப்பின் பெறுமதியானது கிரயம் மற்றும் தேறிய தேரத்தக்க கூடிய பெறுமதியில் குறைவான தொகையில் மதிப்பிடல். அதாவது சரக்கு இருப்பிட இறுதி பெறுமதியானது கிரைய பெறுமதியில தான் மெஷர் பண்ணுவோம். அந்த கிரைய பெறுமதியில இருந்து நிகரத்தரத்தக்க பெறுமதிக்கு நாங்க கணிப்பிடுவோம். அதாவது அதுல கிரயத்தை விட நிகரத்தரத்தக்க பெறுமதி குறைவா இருந்துச்சுன்னா நாங்க அதுல மதிப்பிடுவோம். அப்ப அவங்களுக்கு ஒரு நட்டம் ஏற்படும். இந்த நிகரத்தரத்தக்க பெறுமதின்றது என்னது? 100% சுவரானதுன்னு நினைக்கிறீங்களா? நிகரத்தரத்தக்க பெறுமதின்றது நாங்க கணிப்பிடுறது. அதாவது எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை விலையிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை செலவை கழிச்சு நாங்க கண்டுபிடிக்கிறது. இந்த ப்ரெடிக்ட் பண்ணது நோடாக எதிர்பார்த்த அந்த நட்டம் தான் அது மூலமா வர நட்டம். உதாரணத்துக்கு உங்களோட இருப்பிட கிரயத்துல இருந்து உதாரணத்துக்கு உங்களோட இறுதி இருப்பிட கிரயம் 100 காணப்படுது. ஆனா நிகரத்தரத்தக்க பெறுமதி 80 தான் காணப்படுதுன்னா நீங்க நிகரத்தரத்தக்க பெறுமதியை தான் எடுப்பீங்க. ஏன்னா அதுதான் குறைவா இருக்கு. சோ அதுல உங்களுக்கு அவங்க 20,000 நட்டம் காணப்படுது. இந்த நட்டத்தை இணைய செலவுல காட்டுவீங்க. சோ இந்த நட்டம் வந்தது நீங்க நிகரத்தரத்தக்க பெறுமதி 80,000 இருக்கும்னு கருதுனால அதனாலதான் இந்த நட்டம் வந்துச்சு. அப்ப எதிர்பார்க்கிற நட்டங்களையும் இப்படி எதிர்பார்க்கப்படுற செலவுகளையும் செலவா காட்டணும்னு சொல்ற என்ன கருத்து என்னது? பாதுகாப்பு என்ன கருவும் அல்லது இன்னொரு பேர் முன்னெச்சரிக்கை என்ன கரு. இவர் தான் சொல்றாரு. இவர் வருமானத்தை பத்தி சொல்லியிருக்காரு. எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை வருமானமா காட்ட தேவையில்லை. ஆனா செலவு நட்டங்களை பத்தி சொல்றாரு. எதிர்பார்க்கப்பட்ட செலவை நட்டங்களை காட்டணும். இது சொல்றது முன்னெச்சரிக்கை என்ன கரு. அடுத்தது அப்ப
ஏக்கு முன்னெச்சரிக்கை. நான் வாசிக்கிறேன், எழுதிக்கோங்க. எழுத இடம் இல்லை, கஷ்டம் எனக்கு சொல்லி கொடுப்பேன். அப்ப ஏக்கு எழுதிக்கோங்க, முன்னெச்சரிக்கை எனக்கு. ஏக்கு எழுதிக்கோங்க, முன்னெச்சரிக்கை எனக்கு. பி, துணை இருப்பனை நடைமுறை சொத்துக்களாகவும் தையல் இயந்திரத்தை நடைமுறை அல்லா சொத்துக்களாகவும் வகைப்படுத்த. அதாவது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கருக்கிணங்க தான் அது சொல்லுது. நீங்க என்னத்தான் நிறுவனம் கலைப்புக்குள்ளாகக்கூடிய தன்மையுடைய வணிகமா இருந்தாலும், நான் சொல்லியிருக்கேன், தனிநபர் பங்குடைமை எல்லாம் உண்மையாவே கலைப்புக்குள்ளாகிற வணிகம், இடையே நிறுத்தக்கூடிய வணிகம். ஆனா அப்படி இருந்தாலுமே கணக்கு தயாரிக்கும் போது நாங்க கலைப்புக்குள்ளாக மாட்டோம், தொடர்ந்து வணிகத்தை நடாத்துவோம்னு சொல்லி எண்ணத்தோட தயாரிக்கணும்னு சொல்றதுதான் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அப்படி நாங்க தொடர்ந்து வணிகம் இயங்கும்னு எண்ணத்தோட கணக்கு தயாரிக்கிறனால தான் சொத்துக்களை நடைமுறை சொத்துனும் நடைமுறை அல்லா சொத்துன்னு பிரிக்கிறோம், பொறுப்புகளை நடைமுறை பொறுப்புன்னும் நடைமுறை அல்லா பொறுப்புன்னும் பிரிக்கிறோம். அப்ப அந்த வகையில அது பிரிக்கிறதே காரணம் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. அப்ப பிக்கு தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு வரும். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு வரும். பிக்கு தொடர்ந்து இயங்கும். ஏ முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு, பி தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. ஓகே, அடுத்தது சி. சரியா, சி. தையல் இயந்திரங்களின் பெருமான தேய்வினை உற்பத்தி கிரயமாக இனம் காணல். தையல் இயந்திரத்துல பெருமான தேவை நான் கிரயமா, அதாவது முதல்ல ஒரு செலவா இனம் காண்றதுக்கான ரீசனே இணையதல் எண்ணக்கரு. இணையதல் எண்ணக்கரு என்ன சொல்லியிருக்கு, நம்ம வருமானம் உழைக்கிறதுக்கு ஏற்படுற செலவுகளை, நம்ம வருமானம் உழைக்கிறதுக்கு ஏற்படுற செலவுகளை அந்த வருமானத்துக்கு எதிராக காட்டணும். அதனாலதான் விற்பனையில இருந்து என்ன செய்யறோம், அந்த விற்பனை உழைக்கிறதுக்கு ஏற்பட்ட செலவு, அந்த விற்பனை கிரயம், எவ்வளவு கிரயமான பொருளை வித்தமோ அதுதான் அந்த செலவு. அப்ப அதனாலதான் விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு மொத்த லாபம் எடுக்கணும். இப்ப வருமானத்தை உழைக்கிறதுக்கு ஏற்படுற செலவை அந்த வருமானத்துக்கு எதிராக காட்டணும். சோ அப்ப இணையதல் இணக்கம்ன்றதுதான் அந்த பெருமான தேவைக்கும் காரணம். நடைமுறை எல்லா சொத்துக்களை நாங்க பயன்படுத்துறது என்னத்துக்கு, வருமானத்தை உழைக்கிறதுக்கு. அதை பயன்படுத்துறதுனாலதான் நடைமுறை எல்லா சொத்து என்ன செய்யுது, தேய்வடையுது. அப்ப வருமானத்தை உழைக்கிறதுக்கு என்னது, நடைமுறை எல்லா சொத்தை பயன்படுத்துறோம், அதுக்கு ஏற்படுற செலவு தான் அந்த பெருமான தேய்வு செலவு. அப்ப வருமானத்தை உழைக்கிறதுக்காக ஏற்பட்ட செலவு, அதனாலதான் அதை காட்டும். அப்ப இணையதல் இணக்கம். ஓகே. வாடிக்கையாளரிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் காணப்படும் செயல் திட்ட கடற்பாட்டின் திருப்தி அடிப்படையில் விற்பனை வருவாயை இனங்காணல். விற்பனை வருவாய் இனங்காலன்றது தேரல் இனக்கரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்த அட்டூர் இனக்கருவையும் தேரல் இனக்கருவையும் கொஞ்சம் எல்லாரும் குழப்பிக் கொள்வீங்க. சரியா, கொஞ்சம் குழம்புறது. இப்ப என்ன செய்யுங்கன்னா, அட்டுற இனக்கரு என்னது சொல்லுதுன்னா வருமானத்தையும் செலவையும் பத்தி ரெண்டையும் பத்தி சொல்லுது தானே. பட் தேரல் இனக்கரு என்ன செய்யறாருன்னா, அவர் ஒன்லையும் வருமானத்தை பத்தி மட்டும் தான் சொல்றாரு. அவர் கதைக்கிறதே வருமானத்தை பத்தி மட்டும்தான். அப்ப உங்களுக்கு வருமானம் சம்பந்தமா எது மெயினா எண்ணக்கரு கேட்கும் போது தேரல் எண்ணக்கருவை கொடுங்க. சரியா, ஏன்னா வருமானத்தை பத்தி கதைக்கும் போது அட்டுற எண்ணக்கருவும் பொருத்தமாகும். பட் அட்டுற எண்ணக்கரு என்னத்தை சொல்லுது, வருமானத்தை பத்தியும் சொல்றாரு, செலவை பத்தியும் சொல்றாரு. ஆனா தேரல் எண்ணக்கரு வருமானத்தை பத்தி மட்டுமே தானே சொல்றாரு. சோ வருமானத்தை மட்டும் தந்து எதுவும் ஸ்பெஷலா கேட்கும் போது அட்டுருவை கொடுக்கறதா தேரலை கொடுக்கறதா கன்ஃபியூஸ் ஆகாம ஒன்றுதான் கொடுக்க சொல்லி இருக்கானா இருந்தா தேரல் எண்ணக்கருவை எழுதி விடும். சரி, அப்ப முதலாவது முன்னெச்சரிக்கை, இரண்டாவது தொடர்ந்து இயங்கும், சி இணையதல் இனக்கரு, டி தேர்தல் இனக்கரு. சரி, 37. ஏ, கடந்த கால நிகழ்வில் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார வளமொன்றினை மாற்றுவதற்கான நிகழ்கால கடற்பாடு என்ன, பொறுப்பு. அதெல்லாம் தெரிஞ்ச டெபினிஷன். அப்ப ஏக்கு என்னது, பொறுப்பு. ஏக்கு பொறுப்பு. பி, பொதுநோக்க நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு வேண்டப்படும் நிறுவனம் ஒன்றானது என்ன சொல்றது, அறிக்கையிடல் நிறுவனம். பொதுநோக்க நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறதுக்கு தகவல்களை வேண்ட நிறுவனத்தை சொல்றது அறிக்கையிடல் நிறுவனம். இதெல்லாம் நீங்க படிச்ச டேர்ம், இதுல விளங்கப்படுத்த ஒண்ணுமில்லை, இதெல்லாம் நீங்க படிச்ச டேர்ம். அப்ப முதலாவது பொறுப்பு, இரண்டாவது அறிக்கையிடல் நிறுவனம். சி, இனங்கால நீதியுடன் தொடர்புடைய கணக்கீட்டு தகவல்களின் 2 தர ரீதியான பண்பு. இனங்காணல் நிகழ்வுடன் தொடர்புடைய 2 தகவல்களின் தர ரீதியான பண்பு பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவம். பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவமும். உண்மையான பிரதிநிதித்துவம், பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவமும். சரி,
ஒரு நிமிஷம் தின்னொரு வேலை, ஒரு நிமிஷம் 2-3 மினிட்ஸ் அப்படியே இருங்க, வந்துடுவேன். போயிடாதீங்க, வந்துடுவேன். 2-3 நிமிட்ஸ் இருங்க, வந்துடுவேன். முப்பத்தெட்டு, 39வது. 38வது. நன்மதிப்பு கேட்டிருக்கான். அடுத்தது அந்த நன்மதிப்பை பதிகிறது கேட்டிருக்கான். நமக்கு நன்மதிப்பு தெரிஞ்சாலே பதிகிறது தெரிய இல்லை.
அடுத்த கேள்வி என்னன்னு பாப்போம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே கேள்வியோட பந்திய முதல்ல வாசிப்போமா? இல்ல, கேள்வியை தான் வாசிப்போம். மேற்படி கொடுக்கல் அனைத்தையும் சீராக்கிய பின் 1/4/22 ஒவ்வொரு பங்காளிகளின் மூலதன கணக்கு கேட்டிருக்கான். நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ரங்கன் இவங்களோட மூலதன கணக்கு அடிப்போம். ரஃபா அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரங்கன், ராகன், சுதன். சரியா? ஈ கணக்கு ஒருத்தருக்கும் அடிக்கிறதா ஒண்ணு, இது அடிக்கிறதா ஒண்ணு தானே, எல்லாம் ஒண்ணு தானே நமக்கு. ராகன், சுதன், இப்படி அடிச்சுக்கோங்க. சும்மா ரஃபா அடிக்கிற வேலை தானே, பட்டப்பட்டு நீங்க கூட அழகா இருக்காங்கலாம் யோசிக்கிறீங்க. இப்ப வாங்க, அடிச்சு வச்சுட்டு வாங்க. 1/4/22 விஷயம் மூலதன கணக்கு. ஓகே, இப்ப வாங்க விஷயம். ராங்கன் மற்றும் ராகவன் ஆகியோர் லாப நட்டங்களை 3-2 பதிகிறது வழக்கமா? யாரு? நம்மட ரங்கனும் நம்மட ராகனும். எப்படி 3-2 பகிர்றத அவங்களோட வழக்கமா? ஓகே, இப்படி பகிர்ந்து கொண்டு நடாத்திட்டு போயிருக்காங்க. ரங்கன் மற்றும் ராகன் ஆகியோர் மூலதன மீதிகள் 31/3/2022 3 லட்சம் 2 லட்சமா இருந்துச்சான். இப்ப 31/3/2022 31/3/2022 அடுத்த நாள் தானே 1/4/22. 31/3/2022 அடுத்த நாள் தான் 1/4/22. சிம்பிள். அப்ப அவனோட மீதி எவ்வளவு காணப்பட்டிருக்கு? ரங்கண்ட மீதி 3 லட்சம், ராகண்ட மீதி 2000. சாரி, ரங்கண்ட மீதி 30 லட்சம், ராகண்ட மீதி 20 லட்சம் காணப்படுது. அப்ப நான் 3 செயல் வெட்டி செய்யறதுனால 3 செயல் வெட்டி போடுறேன். அப்ப 31/3/22 இல்லைன்னா 1/4/22 மீதி தான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே, சுதன் என்பவர் 1/4/22 என்ட்ரியை கொடுக்கிறாரு. 1/4/22 புதிய பங்காளனாக பங்குடைமையில் அனுமதிக்கப்பட்டார். சுதன் மூலதனத்திற்காக 1500 காசையும் அவரினது நன்மதிப்பு பங்கிற்காக 5 லட்சம் காசனையும் கொண்டு வந்தாராம். மூலதனத்துக்கு 1500, அவருடைய நன்மதிப்புக்காக 5 லட்சம் காசையும் கொண்டு வந்தாராம். சரி, பங்குடைமையின் நன்மதிப்பானது பங்காளர் மூலதன கணக்கினோட சீராக்கப்படுகின்றது. 1/4/2022 இருந்து ரங்கன், ராகன், சுதகன் ஆகியோர் லாப நட்டங்களை 5-3-2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தனர். அப்ப பழைய லாப நட்ட விகிதம் 3-2, புதிய லாப நட்ட விகிதம் ரங்கன், ராகவன், அது ரங்கன், ராகன், அடுத்தது யாரு புதுசா வந்து வந்துட்டேன், சுதன். சரி, இவங்க 5-3-2 புதிய லாப நட்டத்தை பகிர்றான். 1/4/22 ரங்கன் மேலதிக மூலதனமாக ஒரு 6 லட்சம் காசையும் போடுறாரு. சரி, அது வந்து நிறுவனத்துல இருந்தவரை ஒரு 6 லட்சம் மேலதிக மூலதனமா காசை போடுறாரு. சரி, இப்ப வாங்க விஷயத்துக்கு. இப்ப பாத்தீங்களா இருந்தா கணக்கு முதல்ல வருவோம். எங்கட யாரு? நம்மட சுதன் புதுசா என்ட்ரி ஆனார் தானே, அப்ப அவர் மூலதனம் விட்டுருப்பாரு. அப்ப அவரோட காசை பதிவு. அவர் எப்படி மூலதனம் விட்டுருக்காரு? 1500 காசினையும் அவரது மூலதன பண்பிற்காக 5 லட்சம் காசினையும், மூலதனத்துக்குன்னு ஒரு 1500, அவரோட நன்மதிப்புக்காக ஒரு 5 லட்சமும் ஈடுபடுத்துறாரு. அப்ப ஒட்டுமொத்தமா எப்படி என்ன செய்யறாரு? 2000 காசை ஈடுபடுத்துறாரு. அப்ப சுதன் 2000 காசு கொண்டு வர்றார். அப்ப அவரோட மூலதன கணக்குல என்ன செய்யணும்? செலவு வைக்கணும். இப்ப நன்மதிப்பை பதிவு. நன்மதிப்பு பதிகிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை அவனிச்சுக்கோங்க. நமக்கு மொத்த நன்மதிப்பு தரல, புள்ளி. மொத்த நன்மதிப்பு எங்களுக்கு தரல. நன்மதிப்பை நாம பதிகிறதுக்கு எனக்கு அவங்க மொத்த நன்மதிப்பு தரல. அதுதான் இங்க மிக பிரச்சனை. மொத்த நன்மதிப்புன்றத அவங்க தரல. அப்ப மொத்த நன்மதிப்பு அவங்க தரலைன்னா நம்ம என்ன செய்யறது? எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. யாரு? நம்மளோட புதுசா வந்த சுதன் அவருடைய நன்மதிப்பு பங்குக்காக 500 தந்திருக்காராம். அப்ப எங்களுக்கு மொத்த நன்மதிப்பு தராததுக்கு இப்ப சுதனுடைய நன்மதிப்பு பங்கு எவ்வளவுன்னு தெரியும். அப்ப நமக்கு யாராவது ஒரு பங்காளனுடைய நன்மதிப்பு பங்கு தெரிஞ்சா போதும், மொத்த நன்மதிப்பை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப சுதன்றவர் பழைய லாப நட்டு விகிதாசாரத்துல இருக்காரா, புதிய லாப நட்டு விகிதாசாரத்துல இருக்காரா? புதிய லாப நட்டு விகிதாசாரத்துலதான் இருக்காரு. அந்த விகிதாசாரத்துக்கு போடும் 5-3-2. இதுல 2 பங்குன்றதுதான் யாரு? சுதன். இப்ப சுதன் என்ன சொல்றாரு? அவர்களுடைய நன்மதிப்பு பங்கு 500, அதுக்குதான் 500 தந்தாராம். அப்ப அதனாலதான் சொன்னேன் 1500 + 500 2000. அப்ப அதுல அவர் வேற 500 ஒதுக்குனது வந்து
அவர நன்மதிப்பு பங்குக்காக. அப்ப அவர நன்மதிப்பு 500ன்றது அதுல தெளிவா விளங்குது. அவர பங்கு எவ்வளவு? லாப நட்ட பங்கு 2. அப்ப அவர பங்கு 500னா 2 பங்குன்றதுதான் 500ன்றது விளங்குதா? 2 பங்குன்றதுதான் 500. 2 பங்கு 500னா ஒரு பங்கு எவ்வளவு? 250. 250 3ஆல பெருக்குனா 3 பங்குன்றது 750. அப்ப 5 பங்குன்றது 1250. விளங்குச்சா? அப்ப இவ்வளவு பங்கையும் சேர்த்தாதான் வர்றது என்னது? மொத்த நன்மதிப்பு. அப்ப 1250 750 பிளஸ் 500. அப்ப 2500 தான் மொத்த நன்மதிப்பு. விளங்குதா? 2500 தான் மொத்த நன்மதிப்பு. இதை கண்டுபிடிக்கணும். அவரோட பங்கை தந்தனால இதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா சரி. நான் 2 பங்குன்றது 500ன்றது இப்ப எனக்கு தெரிய வருது. அதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா சரி. இப்ப வழக்கமா போல நாங்க சீராக்குவோம். பழைய லாப நட்ட விகிதப்படி என்ன செய்வோம்? செலவு வைப்போம். பழைய லாப நட்ட விகிதப்படி செலவு வைப்போம். அப்ப 2500 பழைய லாப நட்ட விகிதப்படி பழைய பங்காளர்களுக்கு செலவு வைப்போம். அப்ப 3க்கு 2 எப்படி பிரிக்கும்? 3க்கு 2னா 2500 5ஆல பிரிச்சு 3ஆல பிரிக்கும். 1500 1000. அப்ப பழைய லாப நட்ட விகிதப்படி பிரிப்போம். பழைய லாப நட்ட விகிதப்படி பிரிச்சு அதை என்ன செய்வோம்? செலவு வைப்போம். அது யாருக்கு போகும்? பழைய பங்காளருக்கு. அப்ப மொத்த நன்மதிப்பு பழைய பங்காளர்களுக்கு செலவு வைப்போம். இவ்வளவு? ரங்கனுக்கு 1500, ராகனுக்கு 1000. புதிய பங்காளனுக்கு வருமா? வராது. புதிய லாப நட்ட விகிதப்படித்தான் என்ன செய்வோம்? வரவு வைப்போம். புதிய லாப நட்ட விகிதத்தான் வரவு வைப்போம். அது எவ்வளவு? 1250 ரங்கனுக்கு, ராகனுக்கு 750, சுதனுக்கு 500. இது வரைக்கும் அழகா விளங்குதான்னு சொல்லுங்க. இது வரைக்கும் அழகா விளங்குது. இது வரைக்கும் அழகா விளங்குது. இப்ப இன்னொரு அடிஷனல் விஷயம் மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ண செய்ய இருக்கு. 6 லட்சம் ரங்கன் மேலதிக மூலதனமா போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? நம்மளோட புதுசா புதுசா வந்த பங்காளன் இல்ல, ஆல்ரெடி இருந்த பங்காளன். அப்ப ஒரு 6 லட்சம் ரூபாய் காசு கொண்டனால அவரோட கணக்குல 6 லட்சம் செலவு வைக்கப்படணும். இப்ப இதை முடிச்சு விட்டீங்கன்னா சரி. ஐயாயிரத்தி 100. இது சென்றது 3850. மீதி வந்தது 3850. ஓகே. 3000 750 போலாம். 2250. ஓகே. தொகையில 2000 2000 500 போகலாம். 1500. சரி. இப்ப பாருங்க. ரங்கண்ட மூலதன மீதி கண்டுபிடிச்சிட்டீங்க 3750. ராகண்டை மூலதன மீதி கண்டுபிடிச்சிட்டீங்க 2250. யாரு? சுதண்ட மூலதன மீதி கண்டுபிடிச்சிட்டீங்க 1500. இவ்வளவுதான் இது. ப்ராப்ளம் சால்வ். எவ்வளவு? 38க்கு முதலாவது 38க்கு 39வது பார்ப்போம். 39வது விட இதுதான். ரங்கனுக்கு 3850, ராகனுக்கு 1250, சுதனுக்கு 1500 கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான் விஷயம். சரி. இப்ப 38க்கு விடை அளிக்கணும்னா 38க்கு வாங்க. 38க்கு என்ன கேட்டிருக்கு? பங்குடைமையின் நன்மதிப்பு. 38க்கு என்ன கேட்டிருக்கு? பங்குடைமையின் நன்மதிப்பு. பங்குடைமையின் நன்மதிப்பு பார்த்தீங்கன்னா இருந்தா எவ்வளவு? மொத்த நன்மதிப்பு கண்டுபிடிச்சமே 2500. 2500. ஓகே. 2500 அவ்வளவுதான். ஆவன்னா நன்மதிப்பு பங்கை பதிவு செய்வதற்கான நாட்குறிப்பு பதிவு விளம்பல் தேவையில்லையா? பதிஞ்சு விடுங்க. நன்மதிப்பு பங்கை எப்படி பதிவு செஞ்சீங்க? முதல்ல வரவுத்தானே பதியணும். 2000 நன்மதிப்பு எப்படி பதிவு செஞ்சீங்க? ரங்கன் கணக்கு வரவு 1250. ரங்கன் கணக்கு
கணக்கு வரவு 1250, ராகன் கணக்கு வரவு 750, சுதன் கணக்கு வரவு 500, திருப்பி ரங்கன் கணக்கு செலவு எவ்வளவு 1500. இங்கால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1500, ராகன் கணக்கு செலவு எவ்வளவு 1000. இதைத்தான் சொல்றது நன்மதிப்பு பதிகிற விஷயம். இப்ப நம்ம பதிஞ்ச விஷயத்த இரட்டை பதிவுக்கு நம்ம காட்டணும். ரங்கன் கணக்குல வரவு 1250 வச்சோம், ராகன் கணக்குல வரவு 750 வச்சோம், சுதன் கணக்குல வரவு 500 வச்சோம். அதே மாதிரி திருப்பி ரங்கன் கணக்குல செலவு 1500 வச்சோம், ராகன் கணக்குல செலவு 1000 வச்சோம். இதுதான் அந்த நன்மதிப்பை பதிகிறதுக்கான இரட்டை பதிவு, வேற ஒன்றும் இல்லை. முப்பத்தி எட்டு 39 கிளியர் ஆகும். ஓகே, 40வது. நிறுவனம் ஒன்று இலங்கை கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய, நிறுவனம் ஒன்று இலங்கை கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய நிதி கூற்றுக்களை தயாரிக்கையில் பின்வரும் கூற்றுக்கள் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடுக. நிறுவனம் ஒன்று கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது, பின்வரும் கூற்று சரியா பிழையா என குறிப்பிடுக. சரி. ஏ, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் உருப்படியொன்றின் எஞ்சிய பெறுமதியின், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் உருப்படியொன்றின் எஞ்சிய பெறுமதியின் மாற்றமானது கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் ஒன்றாக கருதப்படுகின்றது. அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொள்கை மாற்றம்லாம் வருமான கொள்கை, வரி கொள்கை, மேல் மதிப்பீடு, ஆதனப்புரி மேல் மதிப்பீடு, இருப்பு மதிப்பீட்டு கொள்கை, இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 4 தான் கொள்கை இருக்கு. இந்த கொள்கையை தவிர்த்து எதை தந்தாலும் எஞ்சிய பெறுமதியில மாற்றம், பெருமானத்தை விடுற முறையில மாற்றம், நேர்கோட்டு முறையில இருந்து ஒடுங்குப்பாக்கி முறையில மாற்றம் அப்படின்னு எது சொன்னாங்களா இருந்தா, கொள்கையை தெளிவா 4 இதுதான் கொள்கைன்னு தெரிய வச்சீங்கன்னா அது மதிப்பீட்டு மாற்றமா கொள்கையான்றதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. அப்ப இது என்னது, மதிப்பீட்டு மாற்றம். அப்ப அது சரி, உங்களுக்கு ட்ரிக்ஸுக்காக சொல்றேன், விளக்கம் இல்லாட்டி கொள்கையில மதிப்பீட்டு மாற்றத்துல கூடிய விளக்கம் இல்லாட்டி இதுதான் ஒரே ஒரு ட்ரிக். 4 கொள்கைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இல்லாததெல்லாம் மதிப்பீட்டு மாற்றம். அப்ப சரி, இது சரியான கூற்று. ஏ சரியான கூற்று. பி, அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர், அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர் ஆனால் நிதி கூற்றுக்களை வழங்குவதற்கு அதிகாரம் அளிப்பதற்கு முன்னர், அதாவது அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னர் நிறுவனத்துக்கு நிதி கூற்றுக்களை வழங்குவதற்கு அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு அதிகாரம் அளிப்பதற்கு முன்னர்னா இதைத்தான் சொல்றது என்னது, அறிக்கையிடும் காலப்பகுதி. அதாவது எல்கேஎஸ் பர்டிகுலர் அறிக்கையிடும் காலப்பகுதி, அதாவது எங்களோட நிதியாண்டு முடிவடைகிற டேட்ல இருந்து என்னோட நிதி கூற்றுக்களை வெளியிடுறதுக்கு பெர்மிஷன் கொண்டு தந்த டேட்டுக்கு, அதிகாரம் வழங்கின டேட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை தான் சொல்றது அறிக்கையிடும் காலம். இந்த அறிக்கையிடும் காலத்துக்குள்ள சீராக்கக்கூடிய நிகழ்வு, சீராக்க கூடாத நிகழ்வுன்னு சில நிகழ்வுகள் காணப்படுது. அப்ப அந்த வகையில இந்த காலப்பகுதியில சாதாரண பங்குகளுக்காக பிரகடனப்படுத்தப்பட்ட பங்கு லாபமானது அறிக்கையிடும் காலத்தில் இறுதி பொறுப்பொன்றாக இனம் காணப்படுகிறது. அந்த அறிக்கையிடும் காலத்துக்குள்ள பங்குகள் எல்லாம் நீங்க வழங்குறது சம்மந்தமானது எல்லாம் அந்த என்ன டேட்ல இருக்கோ அந்த டேட்டோட சம்மந்தப்பட்ட நிதி கணக்கீடு நிதியாண்டோட தான் அது தொடர்பு படும். உங்களுக்கு சீராக்கணுமா இருந்தா, அந்த நிகழ்வை சீராக்கணுமா இருந்தா உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இங்க எப்படி சொல்றது, இங்க என்ன சொல்றது, இறுதியில நிதியாண்டோட இறுதியில அதுக்கான சாட்சி அமையும். நிதியாண்டோட இறுதியில சாட்சி அமையும். உதாரணத்துக்கு உங்களோட நீங்க இறுதி இருப்பு என்னது கால்குலேட் பண்ணி வச்சதுல இறுதி இருப்பிட பெருமதி குறையுது, உங்களோட கடன் பட்டர் வகையற்றவரா போறது,
நீங்க ஒரு உத்தரவாதம் செஞ்சு வச்சது இல்ல உங்களோட வழக்கு தொடர்பான ஒரு ஏற்பாடுல மாற்றம் வருது, இதெல்லாம் அதுல சாட்சி இருக்கு, அதுகளை சீராக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சீராக்க முடியாத அப்ப அவங்க இறுதி பொறுப்பொன்றாக இனம் காணப்பட்டது படுகின்றது அப்படின்றது பிழை, அப்படி இனம் காணப்பட இயலாது. சரியா? அப்ப பிழையான கூற்று, அப்ப பிழை. ஏ முதலாவது சரி, அதாவது 40வதுல ஏ சரி, பி வந்து பிழை. சி, குறிப்பிட்ட அடையாளம் காணும் முறை பொருத்தமற்றதாக காணப்படும் போது இருப்புகளின் கிரயமானது முதல்வெளி அல்லது நிறையளிக்கப்பட்ட சராசரி சூத்திரத்தை பாவித்து அளவீடு செய்யப்பட வேண்டும். எஸ், இப்ப குறிப்பிட்ட அடையாளம் காணும் முறை பொருத்தமற்றதாக காணப்படும் போதுன்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு தொகை இருக்குன்னு வைங்க, ஒரு 10 சாமான் இருக்கு, அந்த 10 சாமானும் ஒரே விலையில இருக்குது, குறிப்பிட்ட அடையாளம் காண்ற மாதிரி ஒரே விலையில 10 சாமானும் ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல காணப்படுதா இருந்தா உங்களுக்கு எஃப்ஏஎஃப்ஓவும் தேவையில்ல, டபிள்யூஏசியும் தேவையில்ல. ஏன்? அது ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ல தான் காணப்படுது. அப்ப நீங்க அந்த இடத்துல எஃப்ஓஐயும் பத்தி யோசிக்க தேவையில்ல, டபிள்யூஏசியை பத்தி யோசிக்க தேவையில்ல. இருப்புக்கள் 10 வகையான இருப்பு காணப்படுது, 10 டேட்ல 10 வகையை கொள்வனவு செஞ்ச இருப்பு காணப்படுது. 10 டேட்லயும் 10 பொருள்லையும் பெருமதிகள் வேற, விலை வேற, விற்பனை நாங்க வாங்கின கிரைய விலைன்றது வேறன்ற நேரம் தான் எப்படி நாங்க மதிப்பிடுறன்ற கன்ஃபியூஷன் வருது, எப்படி நாங்க கிரயம் இருப்ப மதிப்பிடுறன்ற ஒரு பிரச்சனை வருது. அப்பதான் இப்ப டபிள்யூஏசியும் தேவை. அதைத்தான் மீன் பண்ணுவேன். குறிப்பிட்ட அடையாளம் காணும் முறை இருக்கா இருந்தா மேபி ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இருக்கும், இதுதான் விலைன்னு இருந்துச்சுன்னா எனக்கு அது தேவையில்லை தானே. அப்ப எனக்கு அப்படி அப்செட் ஆகும் போது, நிறைய பெருமதிகள் காணப்படும் போதுதான் கன்ஃபியூஷன் வரும். அதுக்குத்தான் அது அழகா மதிப்பிடுறதுக்கு எஃப்ஏஎஃப்ஓவும் டபிள்யூஏசியும் காணப்படுது. அப்ப அது சரி. அப்ப முதலாவது சரி, ரெண்டாவது பிழை, மூன்றாவது சரி. ஓகே. நம்பகரமான மதிப்பீட்டினை மேற்கொள்வதற்கான சாத்தியம் இல்லாத போதிலும் நிச்சயமற்ற காலம் அல்லது தொகையினை நிகழ்கால கடற்பாடுகளானது ஏற்பாடுகளாக நிதி கூற்றுக்களில் இனம் காணப்படுகின்றன. நம்பகரமான மதிப்பீட்டினை மேற்கொள்வதற்கான சாத்தியம் இல்லாத போதிலும் இப்படிதான் ஏற்பாடுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. ஏற்பாடுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஏற்பாடுன்றது நிச்சயமற்ற காலம் அல்லது தொகையினை கொண்ட நிகழ்கால கடற்பாடுகள் தான். நிச்சயமற்ற காலம், அதே மாதிரி தொகையினை கொண்ட நிகழ்கால கடற்பாடு தான். அதாவது காலமும் நிச்சயம் இல்லை, அதாவது நம்ம மனுஷர் சாவுற மாதிரி எப்ப சாவன்றது நிச்சயம் இல்லை, எப்படி சாவன்றது நிச்சயம் இல்லைன்ற மாதிரி தான் ஏற்பாடு. எப்ப அந்த நிச்சயமற்ற காலமும் நிச்சயம் இல்லை, அந்த தொகையை தீர்க்கணுன்ற காலமும் நிச்சயம் இல்லை, அந்த தொகையும் நிச்சயம் இல்லை. அது சரியான கூட்டு, 100%. அதே நேரத்துல ஏற்பாடுன்றது ஒரு சாத்தியமான கடற்பாடு, நம்பகரமா மதிப்பிடக்கூடிய சாத்தியமான கடற்பாடு. சாத்தியமற்ற கடற்பாடுன்னு சொல்றது நிகழத்தக்க ஏற்பாடு அல்ல. அப்ப என்னது, நம்பகரமான மதிப்பீட்டினை மேற்கொள்வதற்கான சாத்தியமான கடற்பாடு தான் ஏற்பாடு. அனைவர் சொல்லியிருக்கேன், நம்பகரமான மதிப்பீட்டினை மேற்கொள்வதற்கான சாத்தியம் இல்லாத போதிலும் ஏற்பாடு அப்படியே இல்லை. நம்பகரமான மதிப்பிடுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு, அதுதான் ஏற்பாடு. ஆனா என்ன பிரச்சனை, தொகையும் சரி அதே மாதிரி காலமும் சரி கொஞ்சம் நிச்சயமற்றதா காணப்படும், அவ்வளவு. அதுதான் பிரச்சனை. சரி, அப்ப இது பிழையான கூற்றானது. ஏற்பாடுன்றது சாத்தியம், நம்பகரமான முதல் பயன் நம்பகரமான மதிப்பிடறதுக்கான சாத்தியம் இருக்கு. ரெண்டாவது என்னது, நிச்சயமற்ற காலம் மற்றும் தொகையினை கொண்டது. அடுத்தது இது ஒரு நிகழ்கால கடற்பாடு, சாத்தியமான நிகழ்கால கடற்பாடு. அதற்கிணங்க இது நம்பகரமாக மதிப்பிட முடியாதுன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கான், அது ஏற்பாட்டுக்கு பொருத்தமானது இல்லை. அப்ப பிழை. முதலாவது சரி, ரெண்டாவது பிழை, மூன்றாவதும் சரி, நாலாவது பிழை. சரி, இது இது வரைக்கும் ஓகே, இன்னைக்கு படிச்ச வரைக்கும் இவ்வளவு இதுவும் ஓகே. நான் மீதி பார்த்து சரியா வச்ச இதுல பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் இது குறைவா இருக்கனால எல்லாரும் லீவ் ஆகி ஒரு ஆள் 2 பேர் மாறி மாறி வராங்க கஷ்டம்.
கொஞ்சம் 10 மீதியை பார்த்துட்டு 23 பேப்பர் செய்வேன். நீங்க தானே ரெக்கார்டிங் பாக்குறது தானே நீங்க? மொத்தன்றது ரெக்கார்டிங் பாக்குறது தானே? கம்பெனி எடுக்கலையா இல்லாட்டி ஓகே அது? சரி, அதை நான் மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம். ஓகே, குட் நைட் சொல்றேன். சரி, ஓகே, பாய்.